குழப்பமா போயிடுச்சு. என் பேங்க்ல பணம் வைக்கிறது உங்க அண்ணாக்கு தெரிஞ்சிருந்தா நான் போலீஸ மாட்டிக்கிட்டு இருக்கணும். அப்புறம் என்ன நடந்திருக்கும்? நீங்க ஜெயிலுக்கு போயிருந்திருப்பீங்க, பிரேமா கல்யாணம் நின்று போயிருந்திருக்கும். நீங்க அங்க இருக்கும் போது இங்க எப்படி கல்யாணம் நடக்கும்? ஒரே கல்ல 2 மாங்க அடிச்சிருக்கலாம். தென்னை மரத்திலையா? பிரேமா கல்யாணம் நின்று போயிருக்கோம், இவனும் ஜெயிலுக்கு போயிருப்போம். நான் நிம்மதியா இருந்திருப்பேன். வளராதீங்க. பாருப்பா, இந்த எங்க அண்ணனுக்கு மோகம் மேல வெறுப்பு வரணும். என்ன செய்யலாம்? ஐடியா ஐடியா. என்ன என்ன ஏதாவது ஐடியா வந்ததான்னு கேட்டேன். ஐடியா ஐடியா என்ன ஐடியா? ஒண்ணும் வரலன்னு சொன்னேன். ஐயோ சார், உங்க அண்ணனுக்கு மோகன் மேல வெறுப்பு உண்டாகணும்னா உங்க அண்ணனுக்கு பிடிக்காததை மோகன் செய்யறதா சொல்லணும். உங்க அண்ணனுக்கு என்ன பிடிக்காது? எங்க அண்ணனுக்கு ஊத்தப்பம் பிடிக்காது. மோகன் ஊத்தப்பம் செய்யறான்னு சொல்லிடலாமா? மசால் தோசை செய்யறான்னு சொல்லலாமா? கருமா ஓட்டலாம் வச்சு நடத்துறான் மோகன். மொட்டக்கடதாசி. மோகன் பேருக்கு ஒரு மொட்டக்கடதாசி எழுதி அனுப்பிச்சிருவோம். என்ன எழுதுறது? என்ன எழுதுவாங்க? நாங்க இங்க சௌக்கியமா இருக்கோம், நீங்க சௌக்கியமா? எழுதுறது மொட்டக்கடதாசி, கண்டபடிதான் எழுதணும். ஆமா, யார் எழுதுறது? நீதான் எழுதணும். நீதான் கண்டபடி எழுதுவ. சார், மோகன் பேருக்கு மோகன் காதலி ஒருத்தி காதல் காய்ச்சி எழுதுற மாதிரி எழுதிட்டோம்னா உங்க அண்ணன் உமாவதி பிரேமாவனு கட்டி கொடுப்பாரா? ஐயோ, கரெக்ட் கரெக்ட். சரளா, நீயே மொட்டக்கடதாசி எழுதிரு. உன் கையெழுத்தா மொட்டை மொட்டையா இருக்கும். ஐயோ, நான் மாட்டேன். மோகனுக்கு போய் நான் காதல் கதாசி எழுதுறதா? சும்மா எழுதுங்க, அவருக்கு ஒண்ணும் தெரியாது, தப்பா நினைக்க மாட்டாரு. அது இல்லாம காதல் காகிதம் எல்லாம் பொம்பளை கையெழுத்தாருதான் ரொம்ப விசேஷம். சரி, கடைதாசி நான் எழுதுறேன். யார் கையெழுத்து போடுறது? கருமண்டா, மொட்டை கடைதாசி வந்து கையெழுத்தா மூளையே கிடையாது உங்களுக்கு. உங்களை மாதிரியா சார் உங்க வைஃப்? கரெக்ட். பேனா பேனா அங்கதான் வைக்கிறதா? உங்க வைஃப் மாதிரியா சார் நீங்க? சரி சரி, எப்படி ஆரம்பிக்கிறது? பிள்ளையார் சொல்லி போட்டு. ஐயோ ஐயோ, அதுக்கு இல்ல, டியர் சார்னு எழுதலாமா? காதல் காயத்தை டியர் சார் ஆரம்பிக்கிறீங்களா? அன்புள்ள காதலரை அப்படின்னு ஆரம்பிங்க. ஓஹோ, அன்புள்ள காதலரே. என்ன? ஐயோ, உங்களை இல்ல, லெட்டர். ஐம் சாரி. நீங்க பேசாம உட்காந்துருங்க, நானே எழுதிக்கிறேன். இங்க இருக்கவா போயிடுவா? பிரமாதம் பிரமாதம், லெட்டர் லெட்டர் பிரமாதம். கொல்லிட்டீங்க. போய் ஒரு கவர் எடுத்து விலாசம் எழுதி போஸ்ட் பண்ணிடு. ஆபீஸ் விலாசத்துக்கு எழுதுங்க, அப்பதான் உமாவதியே இந்த லெட்டர் பார்க்க முடியும். சரி, நான் எழுதி வீட்டுக்கு எழுத்தாப்புல தபால் பெட்டியில போட்டு வந்துடுறேன். தபால்காரியா பிறந்திருக்க வேண்டிய எப்படி மான் மாதிரி ஓடுறா பச்சா. நான் பார்க்கல. அவ்வளவுதான் சார், மோகன் செத்தா. எப்ப பால்? இரு சாகட்டும். நாளைக்கு என்ன செய்யற? மோகன் பேருக்கு வர இந்த கவரை ஆபீஸ்ல எங்க அண்ணன் டேபிள் மேல வச்சிடு. நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது. உங்க வைஃப் இருக்காங்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் காகிதம் எல்லாம் ரொம்ப பிரமாதமா எழுதுறாங்க. அப்பாடா, எழுதி போட்டுட்டேன். அவ்வளவுதான். கவர்ல மோகன் பேரு, உமாவதி பிடிக்க போறாரு, ஒரே ரகடாதான். ஐயோ, மோகன் சட்டா உங்களுக்கு என்ன? ஐயோ, கவர்ல பேர் எழுதுறப்பா தப்பா எழுதிட்டேனே. என்ன பேர் எழுதுனீங்க? இவர் பேர் எழுதிட்டேன். ஐயோ, என் பேரா? சார், உங்க சொந்தாரு சார். நீங்க இருக்கீங்க. மோகன் பையல்ல எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டான். எப்படி? ஆபீஸ் பணத்தை எடுத்து இவன் டிராயருக்குள்ள இருக்கிற பையில வச்சு விட்டேன். பணம் திருட்டு போயிடுச்சு முதலாளி கிட்ட வேற சொல்லிட்டேன். முதலாளி மோகன் வர போறாங்க. முதலாளி பணத்தை தேட போறாரு. அவன் பையில இருந்து எடுக்க போறாரு. மோகனுக்கு போலீஸ் தான். என்னது? நீ அந்த பைக்குள்ள பணத்தை வச்ச? என்ன என்னவென்று நினைத்தாய்? இப்படி இருப்பேன்னு நினைக்கல. சிரிக்காதடா. என்ன நடந்திருக்கு தெரியுமில்ல? சொல்றத கேளுடா. ஐயோ, முதலாளி மோகன் வராங்க. வேடிக்கையை பாருங்களேன். வேடிக்கைதான் பார்க்கதான் போறோம். வாங்க, வாங்க, என்கிட்ட வராது. என்னது என்கிட்ட கொடுத்துட்டு? மோகன், இதெல்லாம் சும்மா பேருக்காகத்தான், நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. பரவாயில்ல சார், தேடி பாத்துடலாம். டேய், என்னடா உஷு உஷு, என்ன பாம்பா பிடிக்கிறாங்க? நீ வந்த வேலை எப்படி இருக்கு பத்தியா? ஆபீஸ் பணத்தையே காணோம். எங்கேயும் போயிருக்காது, இங்கதான் இருக்கும், இங்கதான் இருக்கும். டேய், உனக்கு ரொம்ப தெரியும். பாலு, நீ தேடி பாரு. வேண்டாம் பாலு. டேய், ஏன்டா வேண்டாங்கற? நம்ம மேனேஜர் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாரு, செஞ்சாலும் மாட்டிக்க மாட்டாரு. சும்மாடா. பாலு, ஒண்ணு விடாத எல்லாத்தையும் தடு. ஒண்ணு தேடினா போறோம் சார். பாலு, வேண்டாம் பாலு, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஐ எம் சாரி மிஸ்டர் மோகன். சார், பேக் என்னதுதான் அதுல இல்ல. இது இல்லையே, பணம் எங்க போயிருக்கும்? ஏன் அது இருக்கும் நீ எதிர்பார்த்தியா? அப்படின்னு நினைச்சீங்களா? நினைச்சா பணத்தை வச்சதே நான் தானே. என்னது? இல்ல, பணத்தை வச்சிருந்ததே நான் தானே. தொலைச்சு விட்டா இப்ப தடுமாறுறேன். இப்ப நீ பயத்துல உளர்ற. ரொம்ப வளர்றான். நாளைக்கு 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. சம்மந்தத்தையும் தேடி பாரு. என்கிட்ட இல்ல, இப்ப என்கிட்ட இல்லவே இல்ல. நீ கூட பாருங்க, என்கிட்ட இல்லவே இல்ல. எங்கதான் போயிருக்கோம்? யாருக்கிட்ட போகணுமா அவங்க கிட்ட தான் போயிருக்கு. யாருகிட்ட போகணுமா அவங்கிட்ட தான் போயிருக்கா. பணத்துக்கு நான் தான் பொறுப்பு. இப்ப எங்கிட்டயா போயிருக்க பணம்? உங்ககிட்ட தான் போயிருக்குது. இருக்கு. என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? எங்க இருக்கும்? இரு, இது சரள ஹேண்ட்பேக் தானே, அதை தேடி பாரு. அதுல எப்படி இருக்கும்? நானா பணத்தை கொண்டு போய் அதுல வச்சேன். நாம பாரபட்சம் இல்லாம நடந்துக்கணும். நீ
நீ தேடி பாருப்பா. ஐயோ வேண்டாம், சுமாரா நீ தேடி. ஐயோ என்ன இருக்கா? இருக்கு. பணமா? இல்லையே. பணம் இல்லையா? இருக்கு. பணமா? இல்ல சார், ஒரு லேடிஸ் ஹேண்ட்பேக்ல என்ன இருக்கணுமோ அதான் சார் இருக்கு. என்னதான் இருக்கு பாத்ரூமே? அசிங்க, நான் பார்த்ததே தப்பு. இதுல நீங்க வேற பாக்கணுமா சார்? பரவாயில்ல, நானும் பாத்துறேனே. ஐயோ நான் என்னத்த சார், இது இருக்கு சார். ஆபீஸ் பூரா நல்ல பணத்தை தேடி பாருங்க. போக நீ வாப்பா. சார் இதுக்குள்ள எப்படி சார் பணம் வந்துச்சு? அது மோகன் பணம் நினைச்சு அவனை மாட்டி விடுறதுக்காக நான் தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். காரியத்தையே கெடுத்து குடிச்சவராக்கிட்டீங்களே, சரியான மரமண்ட சார் நீங்க. உன் திட்டத்தையே நீ முதல்ல என்கிட்ட சொல்லல. கிழிச்சீங்க. இந்த பையன் திறந்த உடனே அப்படி பயந்து நடிக்கிட்ட தெரியுமா? நீதான் பெரிய அழைச்ச. நெய்த்தா அது இருக்குதுன்னு சொல்லி பேச்சே மாத்திட்டே. நீ உனக்கு எப்படி தோணுச்சு அது இருக்குதுன்னு சொல்லணும்னு? எது அது அதுவா? கொஞ்சம் அப்படி இருக்கு சார். நிஜமாவே பணத்தோட அதுவும் இருக்குது. கர்மம் கர்மம். இதுக்காக எனக்கு ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்தேன் நானே. நல்ல காலம். நான் சொல்றத நம்புறா? எப்படி நம்புறது? இவனுக்கு எவனோ ஃப்ரெண்டா, அவனுக்கு ஒரு தங்கச்சியா, சண்டை பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டாளா. ஓடி வரவனுக்கு இதான் வீடா? டூப்பு டூப்பு. இந்த தந்தையை பற்றி பாரு. நான் தந்தி அப்போ அவன் பெரிய பணக்காரிடா. எப்படியா நாம ஒரு 2 நாளைக்கு அவனை ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டா போதும். என் ஃப்ரெண்டு முத்து இருக்கானே, அவன் அவங்க அப்பாட்ட சொல்லி நமக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு கொடுப்பான்டா. அது மட்டும் இல்லடா, இப்ப நான் வேலைக்கு தர போறேன். எப்படி சேருவேன்? 1000 ரூபாய் டெபாசிட் பணம் கட்டணுமே. அதையும் அவனே கட்டிடுவாண்டோ. அப்படியா? அப்புறம் பாரு, நம்ம கையில பணம் சும்மா தண்ணி பட்ட பாடுடா. பணம் வரப்போகுதா? அப்பா, முதல் வேலையா நம்ம 2 பேரும் குடிக்கிறதுக்கு பொதுவா ஒரு சோப்பு வச்சிருக்க, தூக்கி அடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு சோப்பு தனித்தனியா. டே கால மேல வேடா, பணம் வந்துருச்சு அவனுக்கு. ஐயோ 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 ஐயோ. பணம் வந்ததுக்கு அப்புறம் பல்லு விளக்கத்தை கறிப்படி வச்சிருக்கேன், அதை தூக்கி அடிச்சுட்டு டூத் பேஸ்ட் பிரஷ். ஐயோ ஐயோ ஐயோ. அடுப்பு நன்றாக எரிகிறதா என்று பார்க்கவும். சமையலா? எரியும் அடுப்பில் மாவை போடவும். ஐயோ அடுப்புலையா போடுற? சரியாக 1 நிமிஷம் காத்திருக்கவும். பிறகு பாருங்களேன், சூடேறி மாவு பொன்னிறம் ஆகிவிடும். 1 நிமிஷத்துல பொன்னிறம் ஆகிவிடும். 1 நிமிஷம். பொன்னிறம். அதான் இந்த போட்டோ பாரு. வலு மாவு பாரு. அதான் இந்த போட்டோ பாரு. ஐயோ பொன்னிறம் பரப்பது பாரு. போட்டோ பாரு. பாரு. இங்க பாரு. இது பாரு, கல்யாண போட்டோ நான் எடுத்தது. என்ன கிட்டவா? ஏன் மூஞ்சி தெரியலையே? முதுகு தெரியுது, அது பார்த்தாதா? முதல் தடவை எடுத்திருக்கிறேன், முதுகுல தான் ஆரம்பிக்கும், அப்புறம் தான் மூஞ்சி எல்லாம் தெரியும். பிரகாஷ் மூஞ்சி தெரியுதே, அது பார்த்தாதே. இத வச்சுக்க. நீ வச்சுக்கோ. பொன்னிறம் வந்தாச்சா? மாவை நன்றாக கிளறவும். பலே வேஷ் மாறாதா, நீ மாவை கிளற மாதிரி தெரியல, செக்குல எண்ணெய் ஆட்டுற மாதிரி ஆட்டுற. அப்புறம் என்ன பண்றது? அப்புறமா கை வரைச்சு அடுத்தவங்க கையில கொடுத்து கலர சொல்லு. புக்க படிச்சு சொல்ல. புக்க படிச்சு பம்பாய் ரவையை எடுத்துக்கொண்டு. பம்பாய் ரவையா? பட்டன ரவையில போட்டிருக்கேன். ரவை போட்டே இல்ல, அது போதும். கோதுமைனா பாதாம் போடாம இருந்தா சரி. போடு போடு. அடுத்து என்ன? அடுத்தது புளித்த மோர் இருக்கிறதா? மோர் பிடிக்கல. மோர் பிடிக்கலையா? புளிய போட. இவ்வளவு போறமா? உனக்கு போதுமா? எனக்கும் போதும். இது என்ன பண்றது? என் தலையில கொட்டு. என் தலைக்கு வரியா? எல்லாத்தையும் அடுப்புல போடணும், அங்க போடு. அடுத்து என்ன? அடுத்தது சர்க்கரை இருக்கிறதா? இல்ல, வெள்ளை கட்டி இருக்கு. போதுமே. இது புறாத்தையும் போட்டுமா? அடுத்த வேலையை பத்தி என்ன கவலை? இந்த வேலையை தாட்டினா போதும். போடு. இன்னொரு கப்பலுக்கு போடு. வெள்ளமா? சாம்பார் என்ன பண்றோம்? சாம்பாரா? எப்ப சொல்ற? ரவையே போட்டாச்சு, வெள்ளத்தை போட்டா என்ன? போடு. ஹோட்டல் சாம்பார்னு சொல்லிக்குவோம். அடுத்தது என்ன? அடுத்தது ரவை எங்கே? தெரியலையே. ஆமா, எப்படி தெரியும்? இவ்வளவு பெரிய கட்டி கட்டியா போட்டுக்கிற. அடுத்தது? அடுத்தது கேரளத்தில் இது விசேஷம். விசேஷமா? ஆமா, நம்ம சமையலா பண்றோம், விசேஷத்துக்கு பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன? அடுத்தது மிளகாத்தூள் இருக்கிறதா? இல்ல, டீ தூள் இருக்கு. போதும், போடு. பிரிக்கணுமே? வேண்டாம், அப்படியே போடு. இருக்கு. இப்படியா? செய்யும் போது என்ன கஷ்டம், திங்கும் போது தானே. போடு. கடைசி என்ன போட்டுக்க? கடைசியா அருணா பப்ளிகேஷன், சென்னை 17. என்ன கரண்டி வேகுதா? ஆமா, உப்பு போட்டாச்சா? நான் போடலாமா? நானும் போடல. போடட்டுமா? வேண்டாம், எவ்வளவோ ஐட்டம் போட்டுக்கிறோம், உப்பு ஒரு ஐட்டம், அது போடாட்டி என்ன? சாப்பிட்டு பாப்போமா? நம்மளே வா. என்ன வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? கரண்டி வெளியே வந்திருக்கு.
ஐயோ நான் வரேன். ஐயோ என்ன தனியா விட்டுட்டு போறியே. பாலு உட்கார்ந்து சாப்பிட்டு பாரு, நல்லா இருந்தா அவர் வந்தோடனே கொடுப்போம். இந்த கன்றாவே உட்கார்ந்து திங்கணுமா? சாம்பார பண்ணி வச்சிருக்கிற, கோந்து பண்ணி வச்சிருக்கிற. கோந்தேடா நான் கோந்தா பண்ணிருக்கேன். கவர் கொண்டா ஒட்டி காமிக்கிறேன். ஐயோ அவர் வந்தா திட்டுவாரு. எப்படி வந்த உடனே அவருக்கு திங்க கொடு, வாய் ஒட்டிக்கும், திட்டவே மாட்டான். மாட்டாரா? எட்டி உதப்பான். புக்க பார்த்து தானே பண்ணுனேன். புஸ்தகத்தை பார்த்து பண்ணி என்ன பிரயோஜனம்? அடுப்பெல்லாம் பார்த்து பண்ணணும். இப்ப என்ன பண்றது? ஒண்ணு செய்வோம், எடுத்துட்டு போய் வெடிய நாய்க்கு திங்க கொடுப்போம். ஒரு நிமிஷம் அதையே பார்ப்போம். இதை தின்னதுக்கு அப்புறம் நாய் உயிரோட இருந்தா டெய்லி இதையே பண்ணி அதுக்கே கொடுப்போம். திட்டுவாரு. இப்ப நான் என்ன பண்றது? அவரு வந்தா என்ன திட்டுவாரு? திட்ட மாட்டான். வந்த உடனே நேரம் கையும் காலையும் பிடிக்க வைக்கிறேன். கையும் காலையும் பிடிப்பாரா? புடவை மடிக்கிற பையன் கையும் காலும் பிடிப்பான். எப்படி? சமையல் பண்ணும்போது சுட்டுக்கிட்டதா சொல்லு. சொன்னா போதுமா? சுட்டுக்கோ. ஐயோ சுட்டுக்கணுமா? ஒரு பேச்சு சொல்றேன், இது ஒரு ஐடியா பண்றேன். சரி பாரு, தளிம்பு போன இப்போ எங்க சுட்டுச்சு? இங்க. இங்க கொண்டா. இதான் பாத்தியா? வந்த உடனே பிரகாசத்தோ பாத்தீங்களா சுட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லு. தொட்டு அழிஞ்சு போச்சுன்னா தொட விடாத, கைய கொண்டாதானே போதும். அழு, அவ்வளவுதான். அனுதாபப்படுவான். அனுதாபப்பட்டு ஏமா நீ ஏன் சமையல் பண்ற அப்படின்னு கேட்பான். அநேகமா நாளையில இருந்து நீ சமையலே பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ பண்ண போறியா? விளையாடுறியா? ராதா ராதா கத்து கத்து. எப்படி? ஐயோ அம்மா கத்து. ஐயோ அம்மா அப்பா வலிக்குதே, எரியுதே, வலிக்குதே. ஐயோ ராதாவுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அடுப்புல சாம்பார் சூடு இறக்கி வச்ச நெருப்பு பட்டுச்சு. எங்க கையில? எந்த கையில இருக்கிறது? ரெண்டு கை. எந்த கையா இருந்தா இதோ இதோ இந்த கை. அவளுக்கு நீ ஏன்டா அழுவுற? ராத புள்ள, அவளுக்கு நான் வேற யார் அழுவாங்க? அப்ப டாக்டர் கூட்டு வருவா. ஐயோ தேங்காய் எண்ணெய் போடுறதுக்கு டாக்டருக்கு. தேங்காய் எண்ணெய் போட்டு சரியாயிடும். அவ ஏன்டா இப்படி போற? வலிதானா இப்படி போறாடா? ஹலோ பிரகாஷ். ஹலோ சேகர். பாலு, இவன் தான் ஆபீஸ்ல கூட வேலை பாக்குறான். இவன் பாலு. இவனை பத்தி நான் சொல்லல. சொல்லிட்டியா? சார் இவன் சொன்னதெல்லாம் நம்பாதீங்க சார், நான் ரொம்ப நல்லவன் சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லியிருக்கிறாரு, ரொம்ப நல்லவர்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படியா சொன்னா? போய் பேசுறதுக்கு அஞ்சவே மாட்டானே இவன். இவனை பத்தி இவனுக்கே நம்பிக்கை இல்ல. என்ன செய்யறது? பிரகாஷ் சார் உங்க கூட எத்தனை நாளா ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு? 1 மாசம் இருக்காது. 1.5 மாசமா வேலை செய்யறான். 1.5 மாசம் ஆயுமா இவரை பார்த்து உனக்கு போர் அடிக்கல? அதான் பழகி போயிட்டேன். இவங்க தான் என் ஒய்ஃப் ராதா. அந்த நீல சீசா தான் தேங்காய் எண்ணெய். ஆமா, அவங்க ஏன் தேங்காய் எண்ணெயோட உட்காந்துருக்காங்க? சமையல் பண்ணும்போது நெருப்பு சுட்டுட்டாங்க. அப்படியா? தேங்காய் எண்ணெய் பார்த்ததுல சும்மா இருப்பா. திருப்பி கேட்டா எவ்வளவு நேரம்? ஐயோ, இந்த வடு மாறவே மாறாத. 10 வருஷத்துக்கு முன்னாடி என் கையில நெருப்பிட்டது, இந்த வடு மாறவே இல்லை. அப்படின்னா இந்த படம் மாறவே மாறாதா? இங்க நடந்த கலாட்டாவில நான் வந்த விஷயத்தை மறந்துட்டேன். என்ன? உங்க எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கிறேன்ப்பா. பாலு, உங்களையும் தான். என்ன கூப்பிடவே வேண்டியதில்லை. திங்கிற விஷயத்துல எனக்கு வெக்கமே கிடையாது. அவன் பின்னாலே வந்துருவேன். சார் உங்க ஆபீஸ்ல கோந்து தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் நிறைய தயார் பண்ணி வச்சிருக்கேன். கோந்தா? இனிமே அந்த வியாபாரம் தான். ராதா இருக்கிற வரைக்கும் கோந்துக்கு பஞ்சமே கிடையாது. டேய், பாவம் அவன் நெருப்பு சுட்டுட்டு கஷ்டப்படுற. இப்ப போய் தமாஷ் பண்றியா? தமாஷ் இல்லப்பா, ஸ்டவ்ல ஸ்டவ் மேல வாண்டிய வச்சு ரவைய போட்டு டீத்தூள் வெல்லம் இஷ்டத்துக்கு மானாவரியா ஊத்தி புளிச்ச மோர் கிடைக்காது அந்த சமயத்துல போய் வெல்லம் சார் லெட்டர் தேடுற ஐடியா ஒண்ணு சொன்னேன், சரிப்பட்டு வராது போல இருக்குது. ஏன்? அது என்னமோ பைத்தியக்கார ஐடியா மாதிரி தோணுது. ஏன் அப்படி தோணுது? அந்த ஐடியாவை நீங்க நல்ல ஐடியான்னு சொன்னீங்க இல்லையா, அதுல இருந்து அது பைத்தியக்காரத்தனமா தான் இருக்குன்னு தெரியலையா? ஆல்ரைட், நீ வெரைட்டி போ, ஐ டோன்ட் கேர். நான் மோகன் ரூம்ல போய் ஏதாவது லெட்டர் கிடைக்குதான்னு தேடத்தான் போ. எக்கா போங்க சார், நான் வேற ஐடியா பண்ணிக்கிறேன். என்னங்க, முதல்ல பிரேமா மோகன் கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். உங்களுக்கு ஏதாவது ஐடியா வருதா? ஐயோ ஐயோ, என்னது ஐடியா வருதான்னு கேட்கிறேன், உங்களுக்கு வாந்தி வருது. ஏன் வாந்தி வருது? ஐயோ ஏன்? என்னங்க தம்பி, உங்ககிட்ட யாரும் எப்படி சொல்றது? எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. என்ன வெக்கம்? உடம்பு சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. 2-3 மாசமாவே எனக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். மாங்காய்னா 2-3 மாசமா தான் பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கு 15 வருஷமா மாங்காய்னா உசுறு. ஐயோ அது இல்லப்பா, வந்து நான் 2-3 மாசமா குளிக்கல. ஐயோ ஏங்க? இன்னும் புரியல அவனுக்கு? என்னது? ஐயா ஐயா, நான் வந்து எனக்கு வந்து குழந்தை. குழந்தையா? ஐடியா என்ன என்ன? பிரேமா கர்ப்பம்னு ஒரு பொருளை கலப்பி விடுவோம், கல்யாணம் தன்னால நின்னு போயிடும். பிரேமா கர்ப்பம்னா யார் நம்புவாங்க? அவ வாந்தி எடுத்தா எல்லாரும் நம்புறாங்க. அவ எப்படி வாந்தி எடுப்பா? காப்பியில கண்ட மருந்த கலக்கி கொடுத்து வாந்தி எடுக்க வைப்போம், மேற்கொண்டு மாங்காயும் கொடுப்போம். ஐயோ, பிரேமா கர்ப்பம்னா அவ அப்பா என்ன ஆவாரு? தாத்தா ஆவாரு. வாங்க வாங்க. இவங்க 2 பேருக்கும் இதுதான் வழி. ஆருகிறேன்,
நீங்கள் என் உள்ளத்திலே புகுந்து விட்டீர். உங்கள் முகவசீகரம் என்னை கவர்ந்து விட்டது. நம் வாழ்க்கை இனிமேல் கடிகாரம் போன்றது. நீங்கள் தான் சின்ன முள்ளு, நான் தான் பெரிய முள்ளு. இனிமேல் ஒருவரை மற்றவர் சுற்றி கொண்டே இருப்போம். உங்கள் காதலி ராதா. பின்குறிப்பு: நம் கல்யாணத்திற்கு பிறகு நமக்கு உதவியாக பாலுவும் நம்முடன் இருக்கட்டும். கடிகாரம் என்கிற நம் வாழ்க்கைக்கு அவன்தான் அலாரம். பிரகாஷுக்கு போக வேண்டிய காகிதம் பையில. வழக்கமா லெட்டர் வைக்கிறவெல்லாம் மாத்தி வச்சிருவான். நான் ஏமாற மாட்டேன். பையில பிரகாஷ். ராதா, என் அன்பே, நேரே சொல்ல வெட்கமாக இருக்கிறது. உன் தாமரை வதனம் என்னை உன்பால் எடுத்து விட்டது. நீதான் என் வாழ்வின் விளக்குமாறு. அச்சி, விளக்கு. எனக்கு உன் மீது இது வந்து விட்டது. அதுதான் இது. இது தெரியாதா காதல்? நீ இல்லாவிட்டால் நான் இல்லை. நீ அரிசி, நான் ரேஷன் கார்டு. நீ சர்க்கரை, நான் டயபெட்டிஸ். நீ கோசு, நான் மலேரியா. என்னை ஏற்றுக்கொள்வாயா? அன்பு காதலன், யுவர்ஸ் இமிடியட்லி பிரகாஷ். பின்குறிப்பு: நாம் கல்யாணம் செய்து கொண்டாலும் பாலு நம்மோடு தான் இருப்பான். அவன் நல்லவன். கைல ராதா, பைல பிரகாஷ். 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 கைல ராதா, கைல ராதா. ஹேண்ட்பேக தொடக்காத பொம்பளையே கிடையாது. இருக்கட்டும். ஏ பிரகாஷ், ஐயோ, இந்த பய பேண்ட தூக்கி லாண்டரியில போட்டான்னா லெட்டர் வெளுத்து போகுமே. இத போட ஆரம்பிச்ச 10 நாள் தான் ஆச்சு. இன்னும் விடாம 5 நாளைக்கு போடுவானே. கடவுளே, பேண்டையும் ஹேண்ட்பேக்கையும் ஒண்ணு சேர்ப்பாயாக. பாலு, வந்து பிரகாஷ் வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட நினைக்கவே இல்லை. மனசுல என்ன தோணுதோ அது எழுதுறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. ஆமாமா, நானும் அதான் நினைக்கிறேன். ஒருத்தருடைய எண்ணத்தை இன்னொருத்தருக்கு தெரிவிக்கிறது தான் நல்லது. கரெக்ட். ராதா, எனக்கு இஷ்டம்தான். எனக்கும் பரிபூர்ண சம்மதம் தான். அதுதான் புரிஞ்சு போச்சே. ஆமா, என் முகம் என்ன அவ்வளவு வசீகரமாவா இருக்கு? யார் சொன்னது? ஏதோ இருக்கு. என்ன தவிர வேற யாருக்காவது பிடிக்குமாங்கிறது சந்தேகம். ஆமா, என் முகம் என்ன தாமரை வதனம் போலவா இருக்கு? தாமரையாவது எவன் சொன்ன? ஏதோ ஒரு லேடி கனகாம்பரம் மாதிரி இருக்கு. அப்ப ஏன் லெட்டர்ல மட்டும் தாமரை வதனம்னு எழுதுனீங்க? லெட்டரா? நான் எங்க எழுதுனேன்? நீ இல்ல என்ன வசீகர மோகன் எழுதுனேன்? நான் எங்க எழுதுறேன்? இதோ உங்களுக்கு. இதோ லெட்டர். ஆடா இது. அப்போ 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 நான் எழுதல இந்த லெட்டர். நானும் எழுதல. யாருக்கு தெரியும்? இந்த லெட்டர் எழுதுறதே நான் தான். ஆவி, இது ஓ வேலையா? இந்த முகத்தை பார்த்து வசீகரமான முகம்னு எழுதிருக்கேன். என்ன விட்டா வேற வேண்டாம் சொல்லுவாங்க. ராதா, நீ இந்த லெட்டர் எழுதுனேன்னு நான் என்னென்னவோ பேசிட்டேன். இதை மன்னிச்சு. நானும் என்னென்னமோ சொல்லிட்டேன். தப்ப நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல. இந்த 2 லெட்டருக்கே இப்படி உழைச்சுக்கிறீங்களே. 3வது லெட்டர் ஒண்ணு இருக்கு. என் சிநேகிதன் பிரகாஷுக்கு என் சிநேகிதி ராதாவை திருமணம் செய்து வைப்பதாக லெட்டர்களால் நிச்சயிக்கப்பட்டு கூடிய சீக்கிரமே விவாகம் நடக்க இருப்பதால் அவரவர்கள் வீட்டிலேயே சாப்பிட்டு விட்டு கல்யாணத்துக்கு வந்திருந்து தம்பதிகளை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாலு. வழக்கம் போல் பின்குறிப்பு: அன்பளிப்பு கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும். பாலுவின் பிற்காலமே அதில் தான் இருக்கிறது. யாரோ ரொம்ப போறாங்களா? யாரு? உங்க பாட்டியா? ஆமா, கான்வென்ட்ல படிக்கிறாங்க. வாங்க உட்காருங்க. எங்க வந்தீங்க? புல்லட் போட்டு பார்த்தா உள்ள நினைச்சிட்டேன். எவ்வளவு வாடகை? 4-5 நாள் எடுத்த வாடகை கொடுத்தீங்கன்னா போறேன். எனக்கு 4 நாளா? நீங்களும் நம்ம மாதிரியே கேஸா? 100 ரூபாய் வாடகை. அதேதான் அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துடணும். சரி. என்னங்க சத்தம்? ஐயோ, வந்துட்டாங்களா?
அப்பவே பிரகாஷ் கூப்பிட்டா கூடவே போயிருந்துருக்கலாம். என்னது? ஒண்ணு இல்ல, இது என் சமாச்சாரம். யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா. வா விட வா 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 வா. ஒற்றை இடி கொல்லு. ஐயோ ஐயா, இவங்களுக்கு எல்லாம் வேற இந்த வீட்டை வாடகை கொடுத்துக்கிறியா? ஏயா, வீடுன்னு இருந்தா வாடகைக்கு விடத்தானே வேணும். அதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் ஏன் அட்வான்ஸ் வாங்கினேன்? ஏப்பா, ஒருத்தர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி இன்னொருத்தர்கிட்ட வாங்காம விடலாமா? என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமந்தாயா. விழிக்கடா இந்த முதலாளிய. துண்டை எடு, கழுத்து விடு. துண்டை எடு, கழுத்து விடு. அப்பா இந்த பாரு, இப்ப பெரிய முதலாளி வந்திருக்காரு. முதல்ல ஒருத்தர் என் கூட பாத்தீங்கட உள்ள, அவரு முதலாளியோட பையன். வேலையா வெளியே போயிருக்காரு. இப்ப பெரிய முதலாளியா இருக்காரு உள்ள. அனுப்புறேன், அவர்கிட்ட பேசிங்க. இந்த வீடு உங்களுக்கு வாடகைக்கு வேணும்னா நான் சொல்றபடி நீங்க செய்யணும். கொஞ்ச நேரத்துக்கு அவங்க முன்னால நீங்க இந்த வீட்டு சொந்தக்காரர் மாதிரி நடிக்கணும். ஏன்? அவங்க எல்லாம் வீட்டை வாடகைக்கு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்னா அவங்க எல்லாம் கோச்சுக்குவாங்க. நான் என்ன சொல்லி சமாளிச்சிருக்கிறேன், ஐயா இந்த வீட்டு சொந்தக்காரரே இங்க கொடுத்து வர போறாரு, அதனால உங்களுக்கு எல்லாம் வீடு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். நீங்க அவங்க முன்னால போய் நீங்க தான் இந்த வீட்டு முதலாளின்னு சொல்லிடுங்க. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. சார், எனக்கு பின்னால கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரட்டுமா? இப்போ நான் சமாளிக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல பையன் நீங்க. வீட்டுக்காரா? ஆமா நான் தான். உங்க பையன் செய்தது நியாயமா? என் பையன் தெரியாதனமா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீட்டை வாடகை போடுறதா சொல்லிவிட்டான். எனக்கு இஷ்டம் இல்ல. நான் தான் இந்த வீட்டுல இருக்க போறேன். உங்களுக்கு எல்லாம் வாடகைக்கு விட முடியாது. படவா? யாரா படவா? நீதான் படவா? எங்க அட்வான்ஸ் திருப்பி முடியா? அட்வான்ஸா? அட்வான்ஸ்னே திருச்சுதாடோ? ஆமா, உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்க, நான் உங்க கூட திருச்சிக்கு வரேன். அதான் போயா. ஏ சார், ஏதாவது தோணுதா? திறந்த வாரத்துல உங்களை போய் கேட்கிறேன் பாருங்க. ஏன் சார் உங்க அண்ணன் அந்த மோகனுக்கே பிரேமாவை கட்டி கொடுக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு? அதால தெரியல. நான் நினைக்கிறேன் உங்க அண்ணனை பத்தின ஏதோ ஒரு ரகசியம் இந்த மோகனை வச்சுக்கிட்டு மிரட்டான். ரகசியம் எப்படி சொல்ற? தெரியலையே. தெரியாம இருந்தா தான் ரகசியம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ உங்களை என்ன வச்சு மிரட்டினா பயப்படுவீங்க? ஒண்ணு வச்சுக்கோங்க, வெறுமை மிரட்டினாலே போறோம், பயப்படுது. ஐயா மிரட்டாத, இன்னொரு செஞ்சாதான் எனக்கு பயமா இருக்கும். இப்போ மோகனை பார்த்து உங்க அண்ணன் ஏன் பயப்படணும்? அவருக்கு பயமா இருக்கு, அதனால பயப்படுறாரு. கஷ்டம்டா நல்ல குடும்பம். நான் நினைக்கிறேன் அவன் ஏதோ லெட்டரை வச்சு தான் மிரட்டான். எப்படி சொல்ற? எத்தனை சினிமா பாக்குறேன், சினிமா எல்லாம் இப்படித்தானே. ஒரு வில்லன் இருப்பான், அவங்க கையில ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கும், அதை வச்சு ஊரையே மிரட்டுவான். என்ன லெட்டர்? ஒண்ணுல சார், உங்க அண்ணனை சின்ன வயசுல ஏதாவது ஒரு பொண்ணு காதலிச்சிருக்கோம், அவ எழுதுன காகிதம் இந்த மோகன் கையில கிடைச்சிருக்கணும், அதை வச்சு மிரட்டும். இது என்னால ஒப்புக்கவே முடியாது. எங்க அண்ணனை போய் எவ்வளவு காதலிக்கும். எனக்காவது என் பொண்டாட்டி காதல் கிடையாது எழுதினா. உங்க அண்ணன் யாரையாவது கொலை பண்ணிருக்கணும், யாரை வச்சுக்கிட்டு தான் இந்த மோகன் மிரட்டணும். யாரை கொலை செய்திருப்பாரு? நிச்சயமா அவர் தம்பியே கிடையாது. எப்படி சொல்ற? நீங்க தானே தம்பி. என்னதான் கொலை செய்யறியே? இப்படி வாங்க, யாரை கொலை செய்திருப்பாரு? கண்டுபிடிப்போம். இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். மோகன் ரூம்ல ஏதாவது காகிதம் இருக்குதான்னு பாக்கணும். நான் ராத்திரியில போய் தேடுறேன். ராத்திரியா? பகல்ல என்ன கிடைச்சிருமே, ராத்திரியில தான் தேடணும். எல்லாம் தெரியுது உனக்கு. அந்த லெட்டர் மாத்திரம் நம்ம கையில கிடைச்சது, அப்புறம் உங்க அண்ணனுக்கு மோகன் மேல இருக்கிற பயம் போயிடும். பிரேமா கல்யாணத்தை நம்ம நிறுத்தி விடலாம். ஐயோ, மூளையே மூளை. ஆமா, நீ லெட்டர் இருக்கிற போது மோகன் வந்துட்டா ஃபைட். ரைட்டா? ஃபைட் ஃபைட். நீங்க தான் மோகன், வில்லன். நான் ஹீரோ. நான் அடிச்சுக்கிட்டே வருவேன், நான் வாங்கிக்கிட்டே வரணும். ஆமா, நீங்க தான் லெட்டர் இருக்கு, நான் எடுக்க போறேன். நான் தவிக்கிறேன். நான் ஒண்ணு வாங்க சார், நான் போறேன். என்ன மெதுவா தெரியும், இதுக்கே எவ்வளவு கத்துற? கத்தனாட்டா சண்டை. சினிமாவே பார்த்தது இல்லையா? சுத்த தத்தி சார் நீங்க. ஓ, சினிமாவா? நான் வில்லன் இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன சார் கூடவே வர்றீங்க? எழுத்தாங்கள வாங்க. திருப்பி வேணா ஏதாவது பண்ணுங்க. கையில கட்டுங்க, உடைங்க உடைங்க. உடைக்காத, எங்க அண்ணன் கத்துவோம். உடைக்காத, தாழுங்க தாழுங்க தாழுங்க. நான் இல்லாத பக்கம் தான் தாழுங்க. போங்க. என்னது கத்தி?
வாங்கிக்கோங்க சார். வந்து வாங்கிட்டு போங்க சார். அதுக்குள்ள போயிட்டு அப்படி வாங்க சார். சும்மா இருங்க. ஆபீஸ் பாய் அண்ணே. ஆபீஸ் பாய் அண்ணே, இதுதானே உமாபதி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி? வாசல்ல போர்ட பார்க்கல? போர்ட பார்த்தேன், இருந்தாலும் பேச்சை எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல, அதனால தான் உங்களை கேட்டேன். இப்போ எவட பேசுறது ஒண்ணும் நஷ்டம் கிடையாது. உனக்கு என்ன வேணும்? வேலை வேணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏய், வீட்டு வர சார் நீங்களா? ஆமா. இந்த ஆபீஸ்லயா வேலை பாக்குறீங்க? இல்ல, இது எங்க அண்ணன் உமாபதி ஆபீஸ். அச்சோ, ஊர்ல இருக்கிற உதவாக்கிற பசங்களுக்கு எல்லாம் இங்கதான் வேலை. மூளை இருக்கிறவன் இங்க வேலைக்கு வர மாட்டான். சார் அப்போ எனக்கு இந்த ஆபீஸ் விட்டா வேற வழியே கிடையாது. இங்கிருந்து எனக்கு இன்டர்வியூ கார்டு கூட வந்திருக்குது. சார் நீங்க தான் உங்க அண்ணன் கிட்ட சிபாரிசு பண்ணி எனக்கு ஒரு வேலை வாங்கி தரணும். நான் உன்னை பத்தி என்னன்னு சொல்றது அவர்கிட்ட? வீட்டு வாடகையெல்லாம் வாங்கிட்டு ஏமாத்தினே, அதை சொல்றேன். வேணாம் சார், வேணாம் சார், நல்லபடியா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். உனக்கு எங்க அண்ணனை பத்தி தெரியாதுப்பா. நான் எதை சொன்னாலும் அவர் நேர் விரோதமா தான் நடந்துக்குவாரு. நான் வேலை கொடுன்னா கொடுக்க மாட்டாரு, கொடுக்காதன்னா கொடுப்பாரு. உங்க அண்ணங்கிறாரா தம்பிங்கிறாரா? எங்க 2 பேருக்குமே புரியல. ஐடியா, நீ அவர் ரூமுக்கு போ, நான் வந்து பேசி ஒரு விதமா வேலையை வாங்கி கொடுத்துறேன். நிச்சயமா வரேன். ரைட் சார். ஏய், அது லேடி டைபிஸ்ட் இடம், இப்படி போ. ப்ரொப்ரைட்டர். ஏன்பா உமாபதி இருக்கானா? உமாபதி சார். நீங்க உட்காருங்க சார். சார் உட்காருங்க சார். சார் சார் தெரியல சார், நீங்க வந்து உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரி ஒருத்தர் வேணும்னு விளம்பரம் கொடுத்துருந்தீங்களே, அதை பார்த்து நான் அப்ளை பண்ணிருந்தேன். எனக்கு இன்டர்வியூ கார்டு கூட வந்திருக்கு சார். பாத்தீங்களா சார், நீங்க எங்கிட்ட தப்பிச்சுக்க முடியாது சார், எனக்கு வேலை கொடுத்தே ஆகணும் சார். உன் பேரு பாலு தானே? நான் தான் பாலு. இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிச்ச உடனே நாங்க முதல்ல எதை எக்ஸ்போர்ட் பண்ண தெரியுமா? கேட்டேன். ஒழுங்கு. 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 இப்ப இந்த ஆபீஸ்ல சுத்தமா ஒழுங்கு கிடையாது. உங்களை பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு சார். முதல்ல மேனேஜரை பார்த்துட்டு தானே நீங்க வந்திருக்கணும். எந்த முட்டாளா உன்னை இங்க அனுப்பிச்சிருக்கான்? ஆமா சார், அனுப்பிச்சவன் ஒரு முட்டாள் தான். போட்டோம். உனக்கு என்ன ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? நிறைய ஆபீஸ், எக்கச்சக்கமான அனுபவம். இப்ப கடைசியா எங்க வேலை பார்த்த? நான் வேலை எங்கேயுமே பார்க்கலையே. நான் அனுபவம் இருக்குனியா? வேலை தேடி நிறைய ஆபீஸ் ஏறி இறங்கி அனுபவம். அனுபவம் இல்லாதவங்களை நான் வேலைக்கு வச்சுக்கிறது இல்லையா? என்ன சொன்னீங்க? அனுபவம் இல்லாதவனுக்கு வேலை கிடையாதுன்னு சொன்னீங்க. ரொம்ப கரெக்ட். அனுபவம் இல்லாத பசங்களுக்கு வேலையை கொடுக்க கூடாது. சார் சம்பந்தம், நீ எங்கடா இங்க வந்த? சும்மாதான், சும்மா ஆபீஸ் டயத்துல வந்து என் கழுத்து அறுக்கிறேன். வேலைக்கு வந்திருக்கிய, முகத்துல கலையே இல்லையே. அவனுக்கு என்னடா ராஜா மாதிரி இருக்கான். ஏதாவது சிபாரிசு இருக்கா? சிபாரிசா ஒருத்தர் பண்றேன்னு தான் சொன்னாரு, ஆனா இப்ப மாறிட்டு இருக்காரு. அந்த ஆளு வெளியே வரட்டும், பல்ல கலட்டுறேன். அது யாருப்பா அவரு? பைத்தியம் சார், லூசு. இவன் மாதிரி இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்காத பசங்க ஆபீஸ்ல சேர்க்கவே கூடாது. ஏடா நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? ஆமா. புத்திசாலியா இருக்கிறவங்க கொஞ்சம் துடிதுடிப்பா இருப்பாங்க. என்னமோ தெரியல, நான் பிளைனா சொல்றேன். இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அது வீட்டு வாடகை அது இதுன்னு சொல்லி ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறேன். லாய்க்கு வெளியே தான் உதப்பேன்னு சொன்ன, இப்ப உள்ளேயே உதப்ப போல் இருக்கு. முதல்ல இவனை வெளியில அனுப்புங்க. அனுபவம் வேற இல்ல, நோ அனுபவம். இது சார் எனக்கு அனுபவமே கிடையாது சார். அவர் சொல்ற மாதிரி என்ன வெளியே அனுப்புங்க சார். அவர் சொல்ற மாதிரி என்ன வெளியே அனுப்புங்க சார். அவன் சொல்றாங்கிறதுக்காகவே நான் உன்னை அனுப்ப போறதில்ல. இது என் ஆபீஸ், என் இஷ்டம். யூ ஆர் அப்பாயிண்டட். சம்பளம் எவ்வளவு? 100 ரூபா. 200. நாளையில இருந்து நீ என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி. தேங்க்யூ சார். தெரியும், அடுத்தாப்புல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியும். என் பர்சனல் செக்ரட்டரி என் கூடவே இருக்கணும். அதனால அவுட் ஹவுஸ் காலியா தானே இருக்கு, அங்கேயே அவனை வந்து இருக்கட்டும் சொல்ல போறீங்க. அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்படி வா வழிக்கு. அவுட் ஹவுஸ் காலியா தானே இருக்கு. காலிதான், நல்ல சௌகரியமான இடம், நல்ல வசதி எல்லாம் இருக்கு, ரொம்ப சௌகரியம். இருந்தாலும் இவன் அங்க வரக்கூடாது. நீ ஊருக்கு புதுசு, அவுட் ஹவுஸுக்கும் புதுசு. நாளையில இருந்து அவுட் ஹவுஸ்லயே தங்கு. தேங்க்யூ சார். நீங்க இவ்வளவு சுலபமா ஏமாறுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரைட், இவன் இப்ப என் கூட வரக்கூடாது. வந்த தொலைச்சு விடுவான். விடாதே, அவன் பின்னாலேயே போ. பிரகாஷ், இன்னைக்கு ஒரு பெரிய தமாஷ். ஒரு வீட்டை வாடகைக்கு பேச போயிருந்தேன். அங்க நான் ஒரு பொம்பளை ஆம்பளை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். நான் நினைக்கிறேன் காலேஜ்ல படிக்கிற போல இருக்கு. எனக்கு தான் நிதானமே தெரியாதா? நேரம் ஆம்பளை நினைச்சுக்கிட்டு கிட்ட போய் தோல் மேல கையை வச்சு ஒரு உருக்கு உலுக்கி, இங்க என்ன கேஸ்? ஐயோ ஆண்டவா, ஆஞ்சனையா, யார் நீங்க? என்னது? யார் சார் நீங்க? என் வீட்லயே வந்து என்ன விசாரிக்கிறியா? என் பேர் பாலு. உங்க புடவை என்னாச்சு? யார் நீங்க? நான் மிஸ்டர் பிரகாஷுக்கு ஃப்ரெண்ட். நானும் தான் பிரகாஷுக்கு ஃப்ரெண்ட். எங்க அந்த முனைய வச்சுங்க. எனக்கு புடவை வாங்க போயிருக்காரு. புடவை வாங்க போயிருக்கானா? அட பாவி, எனக்கு எவ்வளவு வருஷமா ஃப்ரெண்டா இருக்கான். எனக்கு ஒரு பேண்ட் வாங்கி கொடுத்துருப்பானா? எத்தனை வருஷமா நீங்க? தம்பி, ஐயோ வீட்டுக்காரே, என்ன இது? ஆபத்து பாவம் இல்ல. இப்படியே கைய உட்காரு. சொன்ன கடை வீட்டுக்காரே.
அம்மா இருக்கிற தண்ணி அடுத்த காலம் கூட சொல்லுவோம் சேப்பல் பிடிக்க மாதிரி படிச்சுட்டே மூஞ்சி முடிக்க காலாட்டம் என்ன காலாட்டம் பேசாம நிறுத்திட்டா புத்தகம் காலக்கட்ட புத்தகம் ஒன்னும் புரியலையே கல்ல தூக்கம் தம்பி படிச்சுக்கிட்டே தூங்கிட்டே படிக்கிறான் படிச்சுக்கிட்டான் ஏன்ப்பா அப்படி வளர்ற தம்பி வாலு யார் இது பொம்பளை பொம்பளை ஆம்பளை எனக்கு தெரியாது எல்லாம் பிரகாஷ் தான் இந்த பேப்பர்ல போட்டுக்கிற பொம்பளை யாருப்பா பேப்பர்ல போட்டுக்கிற பொம்பளையா அது சினிமா ஸ்டார் நல்லா இருக்குது தம்பி பிரகாஷ் என்ன நான் வந்திருக்கிறது கூட தெரியாம நீ வாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருக்கிற அது அவன் தூங்கிட்டு இருந்தான்ல அதனால நீங்க வந்து போனது தெரியல வாங்க நம்ம அப்படி தனியா போய் பேசுவோம் கொஞ்சம் விஷயம் இருக்கு இரு தம்பி பிரகாஷ் என்ன பகல்ல படுத்து தூங்கிட்டு பழைய டிராமா ஆக்டர் மாதிரி பிரகாஷ் என்னப்பா இது மரியாதை எல்லாமே வீட்டுக்காரனை கேட்காம அடிக்கலாமா அவருக்கு மாத்திரம் எப்படி இருக்கு அவனை மாத்திரம் அடிக்காம தூங்க விட என்ன ரெட்ட பிள்ளைங்கள உனக்கு வலிச்சு போச்சா நான் விஷயம் இருக்குது பேசலாம வந்திருக்கிறேன் நீ நம்ம தடுத்துக்கிட்டு தம்பி பிரகாஷ் என்னங்க அவன் கூட என்கிட்ட ஒண்ணு சொன்னா நான் மறந்தே போயிட்டேன் என்னது வீட்டுக்காரர் வந்தா அவர்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கணும்னு சொன்னா நீங்க கொடுப்பீங்களாமே இரு தம்பி தூங்கட்டும் அஜய் நம்பிட்டு தான் கொடுத்துட்டு போயிருக்க நீ ஒண்ணு பிரகாஷா டேய் வீட்டுக்காரர் வந்திருக்காரா ராத்திரி சினிமா பாக்குறா பகல நல்லா தூங்குறேன் என்னப்பா பாவ புண்ணியம் தெரியாத பிள்ளையா இருக்கிற களைச்சு போய் தூங்குது பிள்ளை எழுப்பலாமா தூங்குறவன் எழுப்பக்கூடாது எப்பா எப்பா தலப்பா அவர் போயிட்டாருப்பா வீட்டுக்காரர் வந்திருக்காரு காலாட்டம் இது என்னது ஆசனமா சௌரியமா இருக்குதா தலைகாணி திரட்டா கிளக்கி மூளை இருக்கா இல்ல எப்படி எழுந்திருக்கிறது இதுக்கு மூளை வேணுமா எழுந்திருக்கிறதுக்கு கால மடத்தை கைய கொண்டா வைக்கிறேன் இதுதான் சார் இதுதானப்பா டீடைல்ஸ் ஆமா அவர்கிட்ட சொல்லிக்கலாம் பாருங்க மோகன் பையன் வர்றதுக்கு முன்னால இந்த பணத்தை இவன் பையில வச்சுடுவோம் பணம் திருட்டு போயிடுச்சுன்னு புரளி பண்ணி தேட வச்சு இவன் பையில இருந்தே இந்த பணத்தை எடுத்து கொடுப்போம் மேனேஜர் மோகன் தொலைஞ்சான் டே பாலு நீ மேதாவிடா மோகனுக்கு திருட்டு பட்டம் எனக்கு மீரா ஆமா அவரை கண்டா உங்களுக்கு பிடிக்கலையே அவரை பாக்க வரதுக்கு மட்டும் ஏன் சம்மதிச்சு ஆமா அவனுக்கு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க சொல்லி அண்ணா என்னதான் நினைச்சிருக்காரு ட்ரெஸ் எடுக்கவா நீங்க என்ன டெய்லரா உளராத மேஜர் டெலிபோன் இதெல்லாம் பை இதுல என்ன வச்சிருப்பான் என்ன இருக்கு போறது உனக்கு ஐயோ பணம் பத்தியா ஐயோ ஆபீஸ் பணமா இருக்க போது வச்சு எடுக்காங்க நல்ல ஐடியா ஆபீஸ் பணம் தான் இது கரெக்ட் ஒண்ணு செய்வோம் இந்த பணத்தை எடுத்து நம்ம வச்சுக்குவோம் அப்புறம் மோகன் பணத்தை தொலைச்சுட்டான்னு எங்க அண்ணா அவன் ஆபீஸ் விட்டே தொலைச்சு விடுவாரு நல்ல ஐடியா இந்த பையில போட்டு நான் ஏன் பையில வேணா உனக்கு கொண்டு தெரியாது பையில வச்சுக்கோ என்னது பையில வை அவ்வளவுதான் தொலைஞ்சா டேய் சம்பந்தம் நீ மேதாவிடா என்னது கால் பை மாட்டிட்டான் நீ என்னதான்ப்பா சொல்ற என்னால நம்பவே முடியலையே நான் பொய் சொல்ல மாட்டேன் சார் பணத்தை காண சார் நேத்து டிராயர்ல தான் சார் வச்சிருந்தேன் எந்த டிராயர்ல இந்த டிராயர்ல இல்ல டேபிள் டிராயர்ல ஆபீஸ் பூரா தேடி பாத்தியா தேடி பார்த்தேன் சார் எல்லா ரூமையும் செக்அப் பண்ணியா சாரி மோகன் உங்க ரூமை தவிர பாக்கி எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன் அவர் ரூமை எதுக்கப்பா பாக்கணும் நான் பாக்கணும்னு சொல்லல சார் மிஸ்டர் மோகன் உங்களுக்கு வருங்கால மாப்பிள அவர் ரூமை விட்டுட்டு பாக்கி ரூம் எல்லாம் மாத்திரம் தேடி பார்த்திருக்காங்களே அப்படின்னு ஆபீஸ்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அசிங்கம் ஆமா சார் பாத்துடலாம் கரெக்ட் மோகன் ஐ அப்ரிஷியேட் யூ நான் உன்னை ரொம்ப பாராட்டுறேன் தேங்க்யூ நான் டெலிபோன்ல பேசிட்டு வரேன் நீ போய் பாரு சாரி மோகன் நீ காதலிக்கிற சரி யார காதலிக்கிற ஒரு பொண்ணு காதலிக்கிறேன் சார் நாமளையா காதலிப்பேன் அந்த பொண்ணு குடும்பம் எப்படி அவங்க அப்பா பெரிய பணக்காரன் ஆனா அவங்க சித்தப்பன் தான் கொஞ்சம் லூசு சித்தப்பங்களே இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு சார் அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா அது எங்கிட்ட சொல்லாத போய் அவகிட்ட சொல்லு தைரியம் வரலையா சார் நான் உன்னை காதலிக்கிறேன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லணும் ஆனா பேச்சை எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல சார் ரொம்ப சுலபம் நான் உனக்கு எல்லாம் கத்துறேன் ஏன் சார் உங்களுக்கு இதுல நல்ல சர்வீஸ் சார் நான் சொல்றது நல்லா கவனிக்கணும் இப்போ நான் தான் அந்த பொண்ணு நீ என்கிட்ட வந்து என்ன காதலிக்கிறியான்னு கேட்கணும் எப்படி கேப்ப எப்படி கேக்குறது நான் வந்து உங்களை பார்த்து என்ன காதலிக்கிறேன்னு எப்படி கேக்குறது நீங்க சரின்னு சொல்லிட்டா அப்புறம் என் கதி இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது இப்ப நான் தான் அந்த பொண்ணு என் கர்ச்சீப் கீழே கிடக்குது நீ அந்த கர்ச்சீப் எடுத்து என்கிட்ட கொடுக்கணும் ஏன் எடுத்து கொடுக்கணும் ஐயோ இந்த காலத்துல காதலிக்க அதுதான் ஆரம்பம் கீழே கிடக்கிறத எடுத்து கொடுக்கறதா ஆமா எடுத்து கொடு கர்ச்சீப்ப ஏதோ கட்சி என்ன விசில் அடிக்கிற என்ன ரவுடி காதலா இது விசில் அடி கூடாதா என்னங்க மேடம் ப்ளீஸ் இந்த பாருங்க கைக்குட்டி கீழே போட்டீங்க தேங்க்யூ என்னது
தேங்க்யூ போயிட்டே இருக்க. ஐயோ நீ பேச. இப்போ அந்த பொண்ணு கைகுட்டியே போனா போயிட்டா என்ன பண்றது? உன் கை குட்டி கீழே போட்டு அதையும் எடுத்து கூட. என்கிட்ட கைகுட்டி இல்லையா, வேற எதை போட? உனக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தா உனக்கு வராது. நானே போய் ஒரு பொண்ணை லவ் பண்ணி காட்டினாதான் உனக்கு புரியும். ஏன் சாக்கா நீங்க லவ் பண்ணலாம் பாக்குறீங்களா? பாரு, நீ அந்த பொண்ணு, நான் பாலு. நான் எப்படி லவ் பண்றேன்னு பாரு. சார் சார் ரொம்ப கிட்ட வராதீங்க சார், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. சரி, நீ அந்த பொண்ணு. இந்தாங்க உங்க கட்சி. தேங்க்யூ. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? நீங்க ஒன்னும் பேச வேண்டாம். பாலு, நான் பாலுவா? நீங்க லவ் பண்ற பொண்ணு. சாரி பொண்ணு, நான் உன்னை காதலிக்கிறேன். என்ன அரைஞ்சிட்ட கணத்துல? இந்த காலத்து பெண்களுக்கு துணிச்சல் ஜாஸ்தி, கண்ணத்துல அறைவு செய்வாங்க. ஐயோ, அப்ப நீ தூரம் நின்னுகிட்ட லவ் பண்ணு. போனா போறது உனக்கு லவ் பண்ண கத்து கொடுத்தா கண்ணத்துல அறையிற. எக்க இருக்கட்டு போ. ஐ டோன்ட் கேர். சார் 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 பாதியிலே விட்டு போறீங்க சார். சார் தயவு செய்து எனக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். பாலு, அவகிட்ட பேச்ச ஆரம்பி. சரி, ஒண்ணுமே சரிப்பட்டு வராட்டி கடைசியா ரோமியோவும் ஜூலியட்டும் என்ன பண்ணாங்கன்னு கேளு. நானே ரொம்ப நாள் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன சார் பண்ணாங்க அவங்க? உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அது ஒண்ணுதான் நல்லா தெரியும். ரோமியோவும் ஜூலியட்டும் என்ன பண்ணாங்கன்னு கேளு. காதல் பண்ணாங்கன்னு சொல்லுவோம். உடனே நீ நானும் அதைத்தான் செய்யறேன்னு சொல்லிடு, அவ புரிஞ்சுக்கோ. எதுக்கும் தூரம் நின்னுகிட்ட லவ் பண்ணு. ஏம்மா பொண்ணு, ரோமியோ ஜூலியட் என்ன பண்ணாங்க? கட்சி பிடிச்சிட்டு போயிட்டாரே சார். கட்சி சார், மீரா கட்சி 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 கட்சி. என்ன கட்சி பிடிச்சிட்டு இருக்கீங்க? கட்சி பிக்கல, நான் தேடிட்டு இருக்கிறேன். எதுக்கு? ஒண்ணு இல்ல, எடுத்து மேடம் இந்தாங்க அப்படின்னு கொடுக்கறதுக்கு. என்ன மிஸ்டர் பாலு? ஒண்ணு இல்ல வந்து நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? ஐயோ கேட்டுட்டேன். என்ன கேட்டீங்க? விஷயம் கேட்கலான்னு கேட்டேன். அதுல சித்தப்பாட்ட பேசும்போது வரலையே. சித்தப்பாவா? ஒண்ணு இல்ல வந்து கொஞ்சம் பாருங்க. ரொம்ப பாக்குறீங்க அப்படிங்க. அதாவது ரமாபுரமும் ஜேம்ஸ் பாண்ட் ஆபீஸ். ஐயோ பேர் வந்து போச்சே. ரோமியோ ஜூலியட். இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். ரோமியோ ஜூலியட் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? ரோமியோ ஜூலியட் நாம செய்ய வேண்டிய முன்னாலே செஞ்சாங்களே, என்ன செஞ்சாங்க? அதான் 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 தற்கொலை செய்துக்கிட்டாங்க. அதான் அதேதான் நானும் செய்ய போறேன். ஐயோ அது இல்ல, உனக்கு நான் எப்படி சொல்றது? அதாவது ரெண்டு பேர், ஒரு யுவன் ஒரு யுவதி, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால என்ன செஞ்சாங்க? கல்யாணத்துக்கு முன்னால என்ன செய்தா கல்யாணம் நடக்கும்? கெட்டி பண்ண போட்டா கல்யாணம் நடக்கும். ஐயோ அது இல்ல, இரு நானு இப்படி வர்றேன். சினிமாவில ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? ட்வீட் பாடுவாங்க. கோரஸ் பாடுவாங்க. மனமண்ட களிமண் மண்ட தெரிஞ்சு வச்ச மண்ட வைக்கும். உனக்கு ஒண்ணுமே புரியலையா? இப்படித்தான் சொல்றது. நான் உன்னை காதலிக்கிறேன் போதுமா? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணு புரியல. புரியல என்னப்பா பிரகாஷ், வீட்டுக்காரியா வாங்க. ஆமா, வழக்கமா வாடகை கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருந்தா வர வர நான் வந்து கேட்க வேண்டியதா போச்சே. கொஞ்சம் பொறுத்துக்குங்க சார். நாங்க ஒரு லாட்டரி பிரைஸ் ஒண்ணு போட போறோம். எவ்வளவு ரூபாய்க்கு? ₹1,00,000. இந்த பிரைஸ் விழுந்த உடனே உங்க வீட்டு வாடகையை நாங்க கொடுத்துறோம். உனக்கு சீட்டு விழுந்தோன்னா வீட்டு வாடகை கொடுக்க போறியா? ஒரு ₹2 இருக்குமா? எதுக்கு? அந்த ₹2 கொடுத்து தான் சீட்டை வாங்கணும். ரொம்ப நல்லா இருக்கு உன் பேச்சு. ஆமா, அந்த மேஜ நாற்காலி எல்லாம் கூட வாடகைக்கு வாங்கினதான் போல் இருக்கு. அவன் என்ன மாதிரி தான் வந்து அலையறானா? அவெல்லாம் சொன்னவன போயிடறானே. சீக்கிரமா எனக்கு வேலை கிடைக்கும்ன்ற நம்பிக்கை உண்டு. உங்க பாக்கியை தீர்த்துறோம். இந்த பார் பிரகாஷ், இதுக்கு முன்னாடி இங்க குடியிருந்தவன் ஒரு பொண்ணை அழைச்சு கொண்டாந்து வச்சுக்கிட்டு ரொம்ப கலாட்டாலாம் பண்ணிவிட்டான். நீங்க நல்ல பிள்ளைகளா இருக்கீங்க, அதெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு தான் இத்தனை வாடகை பாக்கி விட்டு வச்சிருக்கிறேன். சீக்கிரம் பார்த்து செட்டப் பண்ணிடுப்பா. சார் காப்பி அதெல்லாம் எதுக்குப்பா? ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். அப்படி சொல்லிட்டா எப்படிங்க? சூடா 2 இட்லி ஒரு தோசை ஒரு கப் காப்பி. பரவாயில்லப்பா. நீங்க அப்படி சொல்லாமா சார்? நீங்க என்ன ஆக போகுது? ஒரு 8 ஆக போகுது. ஷார்ப் தானே வந்திருக்கிறேன். உங்களுக்கா கேக்குறேன்? எனக்கு பசி வயிற்று எழுது. ஒரு 8 கொடுங்க சார். வெளியே கேட்டா பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ள கேக்குறேன். நான் வரேன்ப்பா. 8 இல்லங்கிற அங்க வருஷத்தை போட்டு இவன் வீட்டுக்காரன். யார் பிரகாஷ்ங்கிறது? நான் தான். உங்களுக்கு ஒரு தந்தி வந்திருக்கு. அப்படியா? எனக்கு தந்தியா? சொந்தக்கார பயலுங்க கூட யாருமே கிடையாது. அப்படி அவனாவது இருந்தாலாவது செத்து போட்டான்னு தந்தி அடிப்பானுவ. கையெழுத்து போடுங்க சார். கொஞ்சம் அடடே முத்து. சார், என் பேர் முருகன் சார். நான் உன்ன சொல்லலப்பா, ஊர்ல இருந்து 2 முத்து தந்தி அடிச்சிருக்கான். அவன் பேரை சொன்னேன். இதுல கையெழுத்து போடுங்க. பிரகாஷ், என் தங்கை ராதா சிறிய மனஸ்தாபத்தினால் வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டாள். இன்று ரயிலில் சென்னை போய் வருவதாக சிநேகிதிகளிடம் சொல்லி இருக்கிறாள். ரயில்வே ஸ்டேஷனில் நீ அவளை கண்டுபிடித்து அழைத்து போய்விடு. அவள் அடையாளம் ஜாக்கெட் போட்டுக்கொண்டு புடவை கட்டி இருப்பாள். தலையிலே கொண்டை. என்னம்மா அடையாளம் சொல்றா? ஜாக்கெட் போட்டுக்கொண்டு புடவை கட்டி இருப்பாள். தலையிலே கொண்டை. சரிதான். இன்னைக்கு ரயில்ல வரக்கூடிய அத்தனை பொம்பளைங்களையும் எடுத்துக்கிட்டு வர வேண்டியதான்.
எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ராதா தானே? உங்க பேர் ராதா தானேன்னு கேட்டேன். என் பேர் பிரகாஷ். என்னதான் இருந்தாலும் நீங்க தனியா பழப்பு வந்துடக்கூடாது. மெட்ராஸ்ல உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? தெரியாது. நீங்க தவறா எடுத்துக்கலன்னா என் கூட வாங்க. நீங்க தங்கறதுக்கு வசதி நான் ஏற்பாடு பண்ணி தரேன். நான் யாருன்னு தெரியாமலே எனக்கு உதவி செய்ய வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க யாருன்னு தெரியாதா? நீங்க தானே மிஸ் ராதா? ஆமா. வந்து ஒண்ணு யோசிக்காதீங்க. முன்ன தெரியாத இந்த ஊர்ல வேற எங்கேயும் போய் தந்தது பெரிய தப்பு. அதை நினைச்சாதான் எனக்கும் பயமா இருக்கு. ஐயோ, நீங்க கவலைப்படாதீங்க. என் கூட வாங்க. நீங்க ஃப்ரீயாவும் சௌரியமாவும் தங்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். வாங்க மிஸ் ராதா, வாங்க வாங்க. இதுதான் அடியானுடைய வீடு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. தேங்க்ஸ். முதல்ல குளிக்கணும். குளிக்கணும்? அதுதான் ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். ஆமாமா, அப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். பாத்ரூம் எங்க இருக்கு? பாத்ரூம் அங்க இருக்க. தேங்க்யூ. தேங்க்யூ. இதுதான் பாத்ரூமா? ஆமா, அதான் பாத்ரூம். பிரகாஷ், நான் தான். என்ன பாத்ரூமா? ஆமா. சோப் எங்க? சோம்பா? ஆஹா, இங்க இருக்கு. டவல், துண்டு எடுத்துங்க. எப்படி எடுத்துக்கிறது? இந்தாங்க. கட்டிக்கிறதுக்கு புடவை ஜாக்கெட் வேணுமே? கட்டிக்கிறதுக்கு புடவை ஜாக்கெட்டா? பரவாயில்ல, பழைய புடவையே கட்டிக்குங்க. பழச கட்டிக்கிறதா? இது எப்படி கட்டிக்கிறது? இதுக்கு குளிக்காமலே இருந்திருக்கலாம் போல இருக்க. அம்மா, என்கிட்ட புடவை இல்லம்மா. புடவை இல்லாத வீடு ஒரு வீடா? நான் என்ன பண்ணுவேன்? நானும் ஒரு ஆம்பளை, என் கூட இருக்கானே அவனும் ஒரு தடியன். எங்க கிட்ட வந்து புடவைய கேட்டா? ஓ, ஆம்பளையா? ஆம்பளையா? சந்தேகம். பரவாயில்ல. சீக்கிரமா கடையிலயாவது போய் ஒரு புடவை வாங்கிட்டு வந்துருங்க. வேற வழியே இல்லையா? எப்படி அந்த வீட்டை ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் வாடகை கொடுத்த? பிரகாஷ், வீட்டுக்காரர்கிட்ட ஒரு நாளைக்கு 50 ரூபாய் வாடகை கொடுக்கறதா சொன்னேன். வீட்டு சாவியை கொடுத்துட்டாரா? நம்ம கிட்ட இருந்தது 50 ரூபாய். அதையும் வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்துட்டேன். நம்ம பிளான் படி எல்லாம் நடக்கலன்னா ஆபத்தா முடிய போகுது. யாருன்றா சொல்ற ஆபத்துன்னு? டேய், நான் வீட்டு புரோக்கரா. இதே வீட்டை வாடகைக்கு விடப்படும்னு எத்தனை பேர்கிட்ட சொல்லிருக்கேன் தெரியுமா? அவங்க எல்லாம் வருவாங்க. வரும்போது நீ இந்த வீட்டு சொந்தக்கார மாதிரி நடி. போதும், மத்தத நான் பாத்துக்கிறேன். உள்ள போறேன்டா. வாங்க வாங்க சார். ஏ சார், நீங்க தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். இவரு ஏ சார், வாசல்ல வாடகைக்கு விட போகணும்னு போர்டு மாட்டி இருக்குதே, வாடகைக்கா விட போறீங்க? வேற எதுக்கு போர்டு மாட்டி இருக்கு? கோச்சிக்காதீங்க, எதுவா இருந்தாலும் கரெக்டா பேசிக்கணும். ஆமா, எல்லாம் கரெக்டா இருக்கணும். 100 ரூபாய் வாடகை, 1 மாசம் அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துடணும். வீடெல்லாம் எப்படி? இப்படித்தான். குழாயில தண்ணி வருமா? யோ, குழாயில தண்ணி வராம பின்ன பாலாயா வரும்? முகத்துல ஆணி அடிக்கலாமா? சுவத்துல அடிக்காம பின்ன தலையில அடிப்ப. இஷ்டத்துக்கு அடியா, ஒரு இடம் பாக்கி விடாம ஆணியா அடி. எங்களுக்கு என்ன சிமெண்ட் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குமா? எத்தனை கல்சு வரையுது? தலை எப்படி? உத்தரம் எல்லாம் கான்கிரீட் தாரா? யோ, என்ன கொளுத்து மேஸ்திரியா? இஷ்டம்னா அட்வான்ஸ் குடியா, இல்லன்னா போய்கிட்டு அடுத்த ஆள் வந்துகிட்டே இருக்குது. கோவிச்சுக்காதீங்க, இந்தாங்க அட்வான்ஸ். குடும்பத்தோட வர்றேன். குடும்பம் எப்படி ஸ்ட்ராங்கா? ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. வர்றேன். 50 ரூபாய் போச்சு, நீ பாத்தியா சம்பாதிச்சிட்டேன். கரெக்டா இருக்க பாரு. 1 2 3 4 என்ன கடை நோட்டா? எந்த சாரே, வீடு வாடகைக்கு விடுന്നതാണോ? யாரடா அவன் சண்டைக்கு வரா? சண்டை ஒன்னும் இல்ல. ഈ വീട്ടിന് വാടക എന്താ? என்னடா இது? அவரவன் வாடகை இந்தாங்கற, இவனடா வாடகை எந்தாங்கறாரு. வாடகை எவ்வளவுன்னு கேக்குறான். அது தண்ணே. எதை தின்ன? டேய், அவன் எதையும் திங்கலடா, அதுதாங்கறான். ஓஹோ, அது தண்ணேன்னா அதான் அர்த்தமா? ஐயா, இந்த வீட்டு வாடகை 100 ரூபாய், 1 மாசம் அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துறோம். എങ്ങനെയുണ്ട്? ഇത് മലബാർ വീടിയാണ്. ഞാൻ തന്നെ ചുരുട്ടുന്നതാ. അത് പോട്ടെ, നിങ്ങൾ 2 ആളിൽ ആരാണ് മുതലാളി? ഇവര്. 100 രൂപ. എന്നാ ഞാൻ പോയിട്ട് വരട്ടെ. ഏൻ ഇരുന്ന് ചായ കുടിച്ചിട്ട് പോറதே? വേണ്ട. ഇല്ല. ஓ போ. என்னடா இது பாஷை வாரியா வராங்க? அடுத்தது ஒரு அம்மா வர்றாங்களே, இவங்க எந்த பாஷையில பேச போறாங்களோ? நாட்டியம் ஆடிக்கிட்டே வராப்லையே.
இங்க வீடு வாடகைக்கு விட போறீங்களா? ஆமா, நீங்க யாருங்க? என் பேர் நளினி, நாட்டியராணி. பார்த்தாலே தெரியுது. 12 வருஷமா ஆடிட்டு இருக்கேன் சார். 12 வருஷமாவா இப்படி ஆடிட்டு இருக்கீங்க? மூச்சு வாங்கல? நாட்டியராணி, இந்த வீடு உங்களுக்கு வாடகைக்கு வேணுமா? ஆமா சார், எனக்கு ஒரு ஆசை. முன்னுக்கு வரணும்னா அது இல்லைங்க, அந்த ஆசையே இல்லையா? இங்க ஒரு நாட்டிய பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன். வீடு ஒரே பொம்பளை கூட்டமா மாறிடுவேன். இந்த காலத்துல பொம்பளைங்க எங்கடா ஆடுறாங்க? ஆடுறது பூரா குழந்தைங்க தான். 4 வயசுல ஆட ஆரம்பிச்சு 5வது வயசுல அரங்கேற்றம். ரொம்ப தமாஷா பேசுறீங்களே. ஆமா, வாடகை எவ்வளவு? 150. ஓ, அட்வான்ஸ் உண்டா? அதே 150 அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துறணும். ரெசீட் கொடுப்பீங்களா? இது வரைக்கும் கொடுக்கல, இப்பவும் கொடுக்க போறதில்ல, உங்களையும் விட போறதில்ல. கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அம்மா, நாட்டியராணி நளினா, பள்ளிக்கூடங்கிறீங்க, டான்ஸுங்கிறீங்க. எந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்க? பரதநாட்டியமா? நோ நோ, அதெல்லாம் ஓல்டு டைப். நவநாகரிகமான டான்ஸ் தான் நான் ஆடுறது. அது என்னங்க நவநாகரிகமான டான்ஸ்? குறத்தி நடனம். குறத்தி நடனத்தையா நீங்க ஆடுறீங்க? அத குறத்தி ஆடுவாங்களே. என்ன சார் இது இப்படி சொல்லிட்டீங்களே? ஐயோ, தப்பா நினைச்சுக்காதீங்க, மன்னிச்சுங்க. நீங்க ஆடினா என்ன, குறத்தி ஆடினா எல்லாமே எங்களுக்கு ஒண்ணுதான். அப்ப நான் வரேன் சார். ஐயோ, கிடைச்ச வரைக்கும் போண்டா போலாங்க. வரும்போது ஏடா போலாம் போலாங்க. நீ வரப்போறியா இல்லையா? நான் போறேன். அங்க ஒருத்தர் வராரா? மூஞ்சி பாத்தியா? சுத்தமா வியாபாரம் போடுறது. நான் அவனை பார்த்து வரேன். நீ போறது போற பின்பக்கம் ஓடிடு. ஓட ஓட. நான் ஒண்ணும் பண்ணலையே. என்ன எனக்கு ஒரு சந்தேகம். என் பேர் இல்லையா? உங்க பேர்ல இல்ல, வந்து வந்து ஒரு பெண்ணை பார்த்து ஒருத்தர் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சித்தப்பா? அவரு அந்த பொண்ணை காதலிக்கிறாரு அர்த்தம். அப்படி இல்ல சித்தப்பா, முதல்ல நேரடியா சொல்லாம ரோமியோவும் ஜூலியட்டும் என்ன பண்றாங்கன்னு கேக்குறாரு. அப்பா ரோமியோவும் சொல்லிட்டுமா? ஆஹா, இவகிட்டே கேட்டுட்டான். அவன் குரு கிட்டே சிஷ்யம் வாலாட்டான். ஆமா, இந்த மாதிரி ரோமியோவும் ஜூலியட்டும் பத்தி பேசுறேன். முதல்ல கர்ச்சீஃப் எடுத்து கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சிருப்பானே. ஆமா சித்தப்பா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த மாதிரி பேசுற பையன் ஒருத்தனை எனக்கு நல்லா தெரியும். மகா அயோக்கியான. அயோக்கியனா? நிஜமாதான் சொல்றீங்களா? நிஜமாதான். அவனுக்கு இதே வேலைதான். திருச்சியிலே அவனுக்கு 1/2 டஜன் காதலிகள். வேலைக்கு ஒரு பொண்ணா பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஐயோ, ஏன் உனக்கே ஷாக் அடிக்குது? ஏன் எனக்கே ஷாக்கு. எனக்கு இந்த மாதிரி பொம்பளைங்க எல்லாம் ஏமாத்துறானே நினைச்சேன், அவ்வளவுதான். அது அவன் தப்பு இல்ல. அவனுக்கு யாரோ ஒரு பெரிய மனுஷரு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. எல்லாம் அவர் வேலை. ஆமா, அவர் திருந்தவே மாட்டாரா? பெரிய மனுஷனா பையனா? அந்த பையன்தான் திருந்துவான். ஆனா அவன் திருந்தறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏதான ஒரு பொண்ணு அவன் கன்னத்துல சரியா ஒரு அறை கொடுக்கணும். ஒரு அறை கொடுத்தா அப்புறம் அவன் திருந்திடுவான். இந்த மாதிரி வம்புக்கு எல்லாம் போக மாட்டான். அறை விட அந்த பொண்ணு அறை விட. அவர் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். என்கிட்ட அவனே எல்லாத்தையும் சொல்லிருக்கான். நேத்து ஒரு பொண்ணை மலைக்கோட்டையில சந்திச்சானா. அதுக்கு முந்தின நாள் ஒரு பொண்ணு தெப்ப குளத்து பக்கத்துல பார்த்தானா. மகா வெக்கக்கேடு. அவர் பேர் என்ன? உனக்கு ஏன் அது? இன்னைக்கு வேற ஒரு பொண்ணை பார்க்க போறதா சொல்லிருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணு ஏமாந்துருச்சோ என்னாவோ. நான் வரேன். இந்த லெட்டர் பாரு. அன்புள்ள சம்பந்தத்துக்கு. உங்களுக்கு தான் தெரியுது. அண்ணனுமா பத்தி எழுதியது அண்ணன். தெரியுது. பிரேமாவிற்கு கல்யாணம் நிச்சயம் செய்திருக்கிறேன். கல்யாணம் தெரியுது. உடனே பிரேமாவை அழைத்துக் கொண்டு புறப்பட்டு வரவும். பிரேமாவை அழைச்சிட்டு வரதா? இப்ப என்ன பண்றது? உன்னதான் அழைச்சுக்கிட்டு போகணும். என்னது? என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல. விளையாடாதீங்க. இது பாருங்க, பிரேமா வளர்த்து போகாட்டி உங்க அண்ணன் உங்களை சுட்டு போட்டுடுவாரு. ஒண்ணு செய்யலாமா? கடைசி தடவையா நம்ம 2 பேருமா மெட்ராஸ்க்கு போய் பிரேமா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடலாங்க. எத்தனை தடவை மெட்ராஸ்ல போய் தேடுறது? அது அங்கதான் போயிருக்குது. என்ன நிச்சயம்? அதுக்கு நினைப்பே இல்ல பாவம். வைத்தியம் பிடிச்சவங்க எல்லாம் பட்டணத்துக்கு தாங்க போவாங்க. இந்த தடவை மட்டும் பாப்போங்க. இப்பவும் கிடைக்கலன்னா நேரா உங்க அண்ணன் கிட்ட போய் நடந்தபடியா சொல்லிடுவோம். மெட்ராஸா? மெட்ராஸ்னாலே பயமா இருக்கு. போனாலே உதைக்கிறானுங்களே. இது பாரு, மெட்ராஸுக்கு போன உடனே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நினைப்புல வச்சுக்க. மறக்கவே கூடாது. அங்க போய் ஏதான பொம்பளை தலை கொண்டையில கைய வச்சுப்படாத. நீதான் உனக்குதான் சொல்றேன். கொண்ட கையோட வந்துடும், போட்டு உதைச்சுடுவானுங்க. அவன் வர்ற ஜேம்ஸ் பாண்ட் படத்தெல்லாம் பாக்குறான். மெட்ராஸுக்கு வரவரன்னா கும்முன்னு குத்துறானுங்க. என்னங்க இத பாருங்க, மெட்ராஸ்ல புதுசா ஜேம்ஸ் பாண்ட் படம், இங்கிலீஷ் படம் வந்திருக்காமே, போய் பார்க்கலாமா? ஏன் என்ன அவசரம்? அதே படத்தை தமிழ்ல இன்னும் 6 மாசம். முதலைங்க அங்க காபி சாப்பிட்டு இருக்காரு சார். ஹலோ மதுரை. பாப்பா சம்பந்தம், உட்கார் உட்கார். காபி சாப்பிடு. வேண்டாம்பா. அட சாப்பிடப்பா. சரி சாப்பிடு. ஆமா, பொண்ணு கிடைச்சதா? இல்லப்பா. கிடைக்கலையா? கவலைப்படாதப்பா. பொண்ணு போட்டோவதான் என்கிட்டயே கொடுத்துருக்கிறியே. நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு விடுறேன். ஆமா, இது என்னப்பா இது? சட்டையெல்லாம் கிழிசல்? ஒண்ணு இல்ல, அது வந்து கிரிக்கெட் மேட்ச்.
அந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு வேலி போட்டிருந்தானே அந்த வேலியில மாட்டி கிழிஞ்சிருச்சு. அவங்கவா என்னப்பா இது முகமெல்லாம் காயமா இருக்கு என்னப்பா இது? அது ஒண்ணு இல்ல, அந்த வேலியில ஒரு ஓனா, அந்த ஓனா என்ன கடிச்சிருச்சு. ஓனம் கடிச்சிருச்சா? என்னப்பா கதை இழக்கிற, ஓனம் கதை இழக்கிற? ஹலோ மதுரை, அடே பாலுவா, வாப்பா வா. என்னப்பா என்ன சார் இது? உங்க கடை காப்பியை நீங்களே சாப்பிடுறீங்க? அவரையும் சாப்பிட்டாரு, என்னையதான் சாப்பிட சொல்லிட்டு இருக்காரு. இதான விஷயம். இவர் பேரு தான் பாலு, இவர் பேரு சம்பந்தம், என் மகனுக்கு வேண்டிய ஃப்ரெண்டு. இங்க பாத்துக்கணும். என்ன எங்க பாத்திருக்கீங்க? என்ன எங்க பாத்திருப்பீங்க? கிடையாது, நான் இல்லாது. நீ இல்லையா? உன்னை என்னமோ நினைச்சேன் நானு. என்ன சார் இது? சொக்காயெல்லாம் கிழிச்சுக்கிட்டு பிடிச்சிருச்சா? என்ன பிடிச்சிருச்சு? மெட்ராஸ் வந்திருக்கேன், இதான் கிடைக்கும் எனக்கு. என்ன அந்த வீடு? வீடாவது வாடகையாவது நானாவது ஏமாத்துறதாவது இல்ல. நீதான் ஏமாத்திர. ஐயோ என்னமா ஏமாத்திரான் தெரியுமா? எல்லாரும் நல்லா ஏமாந்து போயிட்டாங்க. கடைசியில நான் தான் மாட்டிக்கிட்டு முழிச்சேன். நீ முழிக்கிறதுக்கு கேட்கணுமா என்ன? நான் நல்லா ஏமாத்துறேன். ஐயோ ரொம்ப பிரமாதமா ஏமாத்தினப்பா. என்ன நீ பெரிய ஜீனியஸ். நீ ஐ லைக் யூ வெரி மச். ரொம்ப பிடிச்சிருக்கு. காபி சாப்பிடுப்பா. இந்த காப்பியா கீழே கொட்டு. பக்கத்து கடையில போய் நல்ல காப்பியா சாப்பிட்டுக்கிறான். நீ எப்ப வந்தாலும் அப்படித்தான். மதுரை ஹோட்டல் முதலாளியா? நீ கட்ட தூக்கிட்டு இவங்க குடியா? சார், இப்ப நீங்க எப்படி சொந்த வீட்டுல இருக்கீங்களா இல்ல வாடகை வீடா? இனிமே வாடகை வீட்டு பக்கம் போக மாட்டேன், உடம்பு தாங்காது. ஆமா, நீ என்ன எதனா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு ஏது சார் வேலை? உனக்கு எதுக்கு வேலை? ஒரு வீடு கிடைச்சா போருமே. ஒரு வருஷம் வாடகை ஒரே நாள். அப்படி ஒண்ணுமில்ல, என் அண்ணன் மக மீரா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அது என்ன தெரியுமா சொல்லிச்சு? என்ன சார் சொல்லிச்சு? அவளை எவனோ ஒரு முட்டா பைய காதலிக்கிறானா. முட்டா பையன் தான் சொல்லிச்சு? ஆமா. ஏன் தெரியுமா அவனை முட்டாள் நினைக்கிறாவ? அவன் மீராவை மட்டும்தான் காதலிக்கிறானா. ஏன் சார் ஒருத்தைய மட்டும் காதலிச்சா அவன் முட்டாள? ஆமா, ஒருத்தனுக்கு நிறைய காதலிகள் இருந்தா தான் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அவன் மேல நல்லா காதல் வருமா. ஏன்னா அப்பதான் அவனுக்கு மதிப்பு அதிகமா. அப்படியா சார்? இந்த காலத்து பொண்ணுங்க மனசு அப்படி. ஒரு இடத்துல காதலி இருந்து பிரயோஜனம் இல்லையா. மலைக்கோட்டையில ஒரு காதலி, தெப்ப குளத்துல ஒரு காதலி, இப்படி வெவ்வேறு இடத்துல காதலிகள் இருந்தா தான் அவனை கல்யாணம் செய்துக்குவாங்களாம். காலம் அப்படி இருக்கு. மலைக்கோட்டையில ஒண்ணு, தெப்ப குளத்திலையும் ஒண்ணு வச்சுக்கோமே. ஹாய் மீரா, என்ன நேரா போறேன்? உங்ககிட்ட நான் என்னென்ன பேசுறவங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். இப்ப அதெல்லாம் பேச போறேன். அதான் அன்னைக்கு பேசிட்டீங்களே, உங்களை என்னவோ நினைச்சேன். கடைசியில் இவ்வளவுதானா? சிச்சே, நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. மிஸ்டர், பொய் சொல்லாம சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை காதலி? நிறைய காதலிகள். மலைக்கோட்டையில அன்னைக்கு ஒரு பொண்ணு சந்திச்சது? மலைக்கோட்டை காதலி, அவளுக்கு என் மேல உசுறு. அப்ப தெப்பக்குளம்? தெப்பக்குளம் காதலி, அவ எப்போதும் என் பின்னாலேயே சுத்துவா. ஐ சி. எனக்கு நிறைய காதலிகள் இருக்காங்க. நீ என்ன காதலிக்கிறியா? மீரா, 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 என்ன இது? சித்தப்பா, நான் அன்னைக்கு சொன்னேன் ரோமியோ ஜூலியட் ஆசாமி இவர்தான். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். இவருக்கு ஊர் பூரா காதலிகள் போல இருக்கு. இருக்கும். சார், என்ன சார் இது? நீங்க தான் சார் எங்கிட்ட. இரு மீரா, இவன் நல்ல பையன் தான் பாவம். நல்ல பையனா? எந்த பொண்ணை பார்த்தா காதலிப்பார் போல இருக்கு. அதை தானே சொல்லிக்கிறதுல பெருமை. ஐயோ மீரா, இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் பொய். இதுவே சொல்ல போறத சேல. என்னோட பேசாதீங்க. ஐயோ பாவம், இப்படி சொல்லிட்டு போயிட்டார. காதலிக்கிறியா நீ? என்ன சார் நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மலைக்கோட்டையும் தப்ப குளத்தையும் எங்கிட்டையும் மீராகிட்டையும் சொல்லி ரெண்டு பேரும் இப்படி மோத விடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார். நீ மீராவை தான் காதலிக்கிற, நீ ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல? சொல்ற அளவுக்கு நீங்க பெரிய மனுஷனா எனக்கு தோணல. இப்ப தெரியுதா? சார் தெரியுது, கோச்சிட்டு போறான ஒரு வழிபடுது சார். நான் உனக்கு உதவி செய்யறேன், பதிலுக்கு நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்ன? மோகனுக்கும் பிரேமாவுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கு உதவி செய்யறியா? என்ன செய்யணும் சார் சொல்லுங்க சார். மோகனை இந்த வீட்டை விட்டே விரட்டணும், அப்பதான் இந்த கல்யாணம் நிற்கும். அதுக்கு வழி செய்வியா? வீட்டை விட்டேன் சார், ஆபீஸை விட்டே விரட்டேன் சார். அவனை உங்க அண்ணாவை வச்சே அவனை விரட்டுறேன் சார் நானு. கரெக்ட். ஒரு ஆளு உருப்படாம போனோம்னா உங்ககிட்ட சொன்னா போறோம். சரி, எனக்கு பாரு, அந்த கல்யாணம் நிக்கட்டும். பேப்பர்ல உங்க பேர் கூட போட்டுருக்கான் சார். என்ன பத்தி போட்டு விட்டானா? மெட்ராஸ்ல கிரிக்கெட் மேட்ச்ல யாரோ பொம்பளை குடிச்சு இழுத்தீங்களா, ஜனங்க உதன்னு வச்சாங்களா, உங்க போட்டோ கூட போட்டிருக்காங்க சார். பெண்கள் மத்தியில் கலாட்டா. கிரிக்கெட் மேட்சில் பெண்ணை கையை பிடித்து இழுத்தவனை ஜனங்கள் போட்டு உதை என்று உதைத்தார்கள். இவர்தான் உதைவட்ட நபர். ஐயோ, போட்டோவும் போட்டு விட்டானே. அவமானம். ஏன் சார் பொம்பளை கையை பிடிச்சு இழுத்தீங்க? ஆசையா இருந்து பிடிச்சு இழுத்தேன் சார். அந்த பொம்பளை சொல்லுங்க சார். இந்த பொம்பளை கையை ஐயா, என்னங்க இது வாயை பத்திக்கிட்டு? அடடே, பேப்பர் வந்துருச்சா? கொடுங்க. இன்னைக்கு புதுசா என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு பாய்க்கிறோம். கடைசி பக்கத்துல பாருங்க. என்னது விளையாட்டுங்க? சின்ன பையனுக்கு எதிராக என்ன விளையாட்டு? கொடுங்க. அம்மா, அந்த பேப்பரை வாங்குங்கம்மா. அதுலதான் ஐயாவை பத்தி நியூஸ்
வந்திருக்கு நியூஸ். பத்தி நியூஸா? ஆமாமா. உங்க பேர் பேப்பர்ல வந்திருக்கா? போட்டோ கூட போட்டிருக்கான். போட்டோ. உங்க படம் பேப்பர்ல வந்திருக்கா? ஐயோ கொடுங்களே, பேப்பர்ல எப்படி இருக்கீங்கன்னு பாக்குறேன். நானே படிக்கிறேன் நானே படிக்கிறேன். இங்க. சரி, படிங்க படிங்க. இவர்தான் டாக்டர் சம்பந்தம், பெரிய மனோதத்துவ நிபுணர். சமீபத்தில் இவர் சென்னைக்கு போயிருந்த போது இவரை பல டாக்டர்கள் சந்தித்து இவருக்கு வைத்தியம் செய்தார். இவரை மிகவும் பாராட்டி பேசினார்கள். இவர்தான் டாக்டர் சம்பந்தம். அதான் போட்டோ போட்டிருக்கேன். அவ்வளவுதான். சுத்தி ஒரே கும்பல், டாக்டர் கும்பல். ஐயோ, இங்க உங்க போட்டோ மட்டும் பாத்துட்டு தந்துடுறேன், கொடுங்களேன். வேண்டாம் சார், இது என்ன சாதாரண விஷயம். பட்டணத்துக்கு போனேன், மரியாதை பண்ணி அனுப்பிச்சாங்க, அதை போட்டிருக்கேன். அவ்வளவுதானே. அதை நான் பார்க்க கூடாதா? அவங்க பண்ண மரியாதை போறாதா? நீ பார்த்தா நீ வேற எனக்கு மரியாதை பண்ணுவேன். அம்மா, அவர் சொல்றத நம்பாதீங்க, நீங்களே வாங்கி படிங்க. அதானே இவர் என்ன கேக்குறது? இந்த பேப்பர் கூட கொடுங்க. விட்டு சனி. இந்தாங்கம்மா இன்னொரு பேப்பர், நீங்க படிங்க. சனி விட்டாலும் நீ விடாத. ஆமா, இன்னைக்கு என்ன வந்துருச்சு உங்களுக்கு? இன்னொரு பேப்பர் கொடுங்க. தினமும் இப்படி வியாபாரம் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்குன்னு தெரியுமா? வேண்டாம் தரலாம், படிக்காத. படிப்பேன். வேண்டாம் படிக்காத. இப்ப எப்படி படிப்பேன்? ஐயோ, கண்ணாடியை கொடுங்க. இந்தாங்கம்மா நீங்க படிங்க, சும்மா படிங்க. வேண்டாம். பெண்கள் கூட்டத்தில் கலாட்டா. உதை உதை என்று உதைத்தார்கள். உதை வாங்கிய நபர் இவர்தான். இவர்தான். நல்லாத்தான் மரியாதை செஞ்சிருக்காங்க. பேப்பர் வந்து பையன் தான் வந்து உதவி வந்து. வளராதீங்க, மானம் போகுது. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் என்ன செய்ய, பிரேமாவை தேடிக்கிட்டு கிரிக்கெட் மேட்சுக்கு போனேன்னா அங்க அந்த பொம்பளைங்க பக்கமா போனேன். பிரேமான்னு கூப்பிட்டேன். 10 பேர் திரும்பி பார்த்தாங்க. சரி, இது சரிப்பட்டு வராது, நைட்டு அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம்னு அப்படி பின்பக்கமா போனேன். போயா அங்க ஒரு பொம்பளை பிரேமா மாதிரியே கொண்ட போட்டுக்கிட்டு இருந்தது. சரின்னு அப்படி தலையில இருந்த பூவை போய் தொட்டேன். கையோட வந்துருச்சு. என்ன பூவா? இல்ல, கொண்ட. ஐயோ, கர்மம் கர்மம், தலை விதி. இல்ல உங்களை பிரேமாவை தேடுறதுக்கு தனியா மெட்ராஸ்க்கு அனுப்புனதே என் தப்பு தான். இப்ப இந்த பையன் இந்த பேப்பர்லாம் எடுத்துட்டு போய் தெரு தெருவா வித்தான்னா என்ன ஆகும்? தெரு தெருவா என் மானம் போகும். ஐயோ ஐயோ. தம்பி, எல்லா பேப்பரையும் இங்கே வச்சுட்டு போப்பா. நாளை காலையில எல்லாத்துக்கும் சேர்த்து காசு வாங்கிக்கோ. சரிம்மா. அடிக்கடி மெட்ராஸ் போயிட்டு வாங்க, எனக்கு நல்லா வியாபாரம் ஆகட்டும். அடிக்கடி போச்சா? போதும்ல, மெட்ராஸ் போயிட்டு வந்ததுக்கு இதான் மிச்சம். பிரேமாவை தான் தேடி கண்டுபிடிக்க முடியல. மெட்ராஸ்ல இருந்து என்னதான் வாங்கிட்டு வந்தீங்க? நல்லா உதவ வாங்கிட்டு வந்தேன். அது உங்களுக்கு. எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? உனக்கு கொடுக்கறதுக்கு என்ன ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். வந்த உடனே கொடுக்கணும்ன்றத மறந்துட்டேன். என்ன என்ன? அந்த பொம்பளை தலையில இருந்து எடுத்து கொண்டேன். புது படவை இருக்கு. என்னங்க என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புதுசா படவை வாங்கிக்கல, அது நீளமே பத்தல. கடையில கொண்டு கொடுத்துடணும். அவன் எப்படி திருப்பி வாங்கிக்குவான்? இங்கதான் யாரோ கட் பண்ணிருக்காங்க. இங்க யாரு கட் பண்ணுவாங்க? ஒண்ணு செய்யலாமா? பின்ன போட்டுக்கோ. போடுங்க. தொல்லையா போச்சு படவை. ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். ஏங்க, யாருங்க கத்திருப்பா? யாரோ தெரியல கத்திருக்கான். சுத்த அறிவு கிட்டத்தனமா இல்ல? பாவம், தெரியாம கட் பண்ணிருப்பான். ஆமா, புடவையை கத்திரிச்சு சட்டை தச்சு போட்டுக்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா தான் இருந்தா துண்டை போத்திக்கிட்டு அது கீழே வந்துருச்சு. ஆமா, பேர்தான் டாக்டர், பெரிய மனோதத்துவ நிபுணர். முதல்ல உங்க மூளையை தான் யாருக்காவது டாக்டர் காமிக்கணும். கொஞ்சம் மெதுவா பேச, யாராவது வந்துட போறாங்க. வந்தா என்ன? இல்ல, நீ புரிச்சனா நான் புரிச்சனான்னு தெரியாம திண்டாடுவாங்க, அவ்வளவுதான். நல்லா அழகா இருக்கீங்க. ஆமா, இந்த படம் தான் கத்துட்டீங்களா இல்ல எல்லா படங்களையும் கத்துட்டீங்களா? நீங்க தானே டாக்டர் சம்பந்தம்? நான் தான் டாக்டர் சம்பந்தம். என் மனைவிக்கு 2 வாரமா சித்தப்பிரம மாதிரி இருக்குது. உங்க பாடு குஷிதான், இஷ்டம் போல இருக்கலாம். என்ன சார் நீங்க தமாஷ் பண்றீங்க? 2 வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா சார். பேசவே மாட்டேங்குதா? அப்படியே விட்டுறியா? என் மனைவி ஊமையா போயிடாதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன சார் நீங்க வேடிக்கையா பேசுறீங்க? நான் ஊருக்கு புதுசு சார். அதனாலதான் என்ன தேடி வந்திருக்கீங்க. நான் தொழிலை விட்டு 5-6 வருஷம் ஆகுது. நீங்க வேற டாக்டரை போய் பாருங்க. ஏன் சார் தொழிலை விட்டீங்க? ஏன் தொழிலை நான் விடுவேன், நீ என்ன கேக்குறது? ஏன் சார் தொழிலை விட்டீங்க? யாரு என்ன? இல்ல சார் கோச்சுக்கிறாதீங்க, தெரியாம கேட்டேன். கொஞ்சம் இருங்க. ஏன் சார் உங்க பெண்ஜாதி சித்த பிரம்ம பிடிச்சு பேசாம இருக்கிற அளவுக்கு நீங்க என்ன சார் பண்ணீங்க? பெரிய ஆள் சார் நீங்க. கோவம் வந்தது, ஓஞ்சி படான்னு கன்னத்துல அரைஞ்சேன். பெண்ஜாதி அரைஞ்சிட்டீங்க? ஐயோ தைரியம் சார். அதுல இருந்து சித்தப்பிரம இப்ப பேசுறதும் கிடையாது. இந்த கையால தானே அரைஞ்சீங்க? ஆமா. என்ன கை சார் இது? நீங்க போயிட்டு வாங்க. பெண்ஜாதி பேச மாட்டேங்கிறான், கொடுத்து வச்சுவேன். ஓஹோ, அப்படின்னா
நான் என்ன உங்களுக்கு வாயாடியா போயிட்டேனா? நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவேனா? அவனுக்காக தானே, சும்மா அவனுக்காக. இதுக்கு தாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றது. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன இப்படி எல்லாம் பேசுவீங்களா? நாம காதலிச்சிருந்தா நம்ம கல்யாணம் நடந்திருக்குமா? ஏன் நடக்காது? உன்னை காதலிச்சிருந்தான்னு வச்சுக்க, உன்னை பத்தி அப்பவே எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அப்புறம் உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பேனா? ஐயோ போதுமே. ஏண்டா சம்பந்தம்? அதுல திருச்சில இருந்து உங்க அண்ணாவும் மீராவும் வராங்க. வாங்கண்ணா. என்னண்ணா வரல, ஒரு லெட்டர் கூட போடல நீங்க? உனக்கு லெட்டர் போட்டு தான் நான் இங்க வரணுமா? சும்மா தமாஷ் எப்பவுமே அப்படிதான். ஏன்பா வந்தது வராதமா சித்தப்பாவை மிரட்டுறீங்க? அக்கா எங்க? ஏண்டா பிரேமா எங்க இன்னும் காலேஜ்ல இருந்து வரலையா? என்ன வரலையா? வந்தாச்சுங்க. டென்னிஸ் ஆட போயிருக்கு. என்னது டென்னிஸா? ஆமா டென்னிஸ். தெரியாது டென்னிஸ். ஐயோ என் தலை எடுத்து. ஏண்டா பிரேமாவை யார் டென்னிஸ் ஆட சொன்னது? கேளுங்க கேளுங்க, எல்லாம் இவர் கொடுக்கிற செல்லம் தான். கேக்குறாரு, பதில் சொல்லுங்க. அவளை ஏன் டென்னிஸ் ஆட சொல்றீங்க? பின்ன ஒன்னே டென்னிஸ் ஆட சொல்ல முடியும்? ஹலோ டாடி. ஹாய் மீரா. அக்கா இந்த Dress எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. Dress அது சகிக்கல கன்றாவி. நல்லா இருக்கு. யார் ஐடியா? சித்தப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு கொஞ்சம் அவசரமா வெளியில வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? இருடா, என் பெரிய பொண்ணு பிரேமாவை நான் வளர்க்கிறேன் என் உசிரை வாங்கி உன் கூட அழைச்சிட்டு வந்தியே, அதை நீ வளர்த்திருக்கிற லட்சணம் இதுதானா? ஏன் நல்லா வளர்ந்துருக்குது, நல்லா வளர்த்தி. போதுண்டா, இந்த முறை காலேஜ் படிப்பு முடிஞ்சு லீவ் விட்டதும் அதை நான் என் கூட அழைச்சிட்டு போறேன். உங்ககிட்ட வளர்ந்தா அது உருப்படாது. நீ உங்ககிட்ட வளர்ந்த அவசரம் நல்லா உருப்படுமா? ஏண்டா ஏன்? இப்ப நான் இருக்கேன், என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உதவாக்கற உருப்படாதவன் எதுக்குமே லாயக்கு இல்ல. என்ன வளர்த்ததே நீங்க தானே, உங்களுக்கு மட்டும் என்ன வளர்க்க தெரிஞ்சுதா? என்ன பதிலே காணோம்? ஒண்ணும் தெரியாட்டி உடனே சீச்சிதுன்னு. சரி சரி வாங்க உள்ள. வாமா மீரா. சித்தப்பா அப்பா இதுல சொல்ல வேண்டாம்னு தான் இருந்தேன். நாம மட்ராஸ் போல சித்தப்பா. என்ன விஷயம்? கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது, நான் பாக்கணும். நானும் பாக்கணுமே. போல மெட்ராஸ்க்கு அடுத்த வாரமே நடக்க போகுது. சரி, உங்க அப்பா உமாபதி ஊருக்கு போகட்டும். உடனே நான் மெட்ராஸுக்கு போய் கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற வரைக்கும் நம்ம தங்கறதுக்காக வாடகைக்கு ஒரு வீட்டு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு டிக்கெட்டே வாங்கிட்டு உடம்பெல்லாம் வெயில் குத்திட்டு வராங்க பாத்தீங்களா? ஆளுங்க மேல தண்ணி ஊத்துறாங்க பாருங்க. தண்ணி ஊத்துறாங்க ஆளுங்க மேல. என்ன சொன்ன? ஆளுங்க மேல. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். துணைக்கிறதுக்குன்னே கொண்டாந்துட்டு இங்க வந்து தேடுறியா? வாடா. நல்ல வேலையா ஒரு வழியா தொலைச்சிட்டு வந்தோம். நம்மளை விட்டு ஒளிஞ்சா இவளை தொலைக்கிறதுக்கு 69 வருஷமே கொண்டாட வேண்டியதா இருக்குது. போவாடா ஆகி போச்சே. ஏய் எப்படி தெரியுமா இருக்குது? உடனடியா ஹோட்டலுக்கு போய் 2 கப்பு பாயசம் வாங்கிட்டு வந்து குடிக்கிறேன்டா. 2 கப்பு ஏன், எனக்கு சேர்த்து 3 கப்பா வாங்கிட்டு வாங்க. எப்படி 69? கூட்டத்துல நீங்க தொலைஞ்சு போயிட்டீங்க, தேடி பார்த்தேன் காணோம், சரின்னு வந்துட்டேன். நாங்களா தொலைஞ்சு போனோம்? டாக்ஸி வெளியில நிக்குது, பணத்தை கொடுத்தாங்க. ஐயோ, டாக்ஸில வந்தீங்க? அம்மா நாங்களே பஸ்ல தான் வந்தோம். ஏன் நான் டாக்ஸில வரக்கூடாதா? ஏத்த மாட்டானா? எங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நாங்களும் கூடவே டாக்ஸில வந்திருப்போம்னு சொன்னேன். ஆமா, இந்த அட்ரஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டு புரோக்கர் பாலுன்னா தான் எல்லாருக்கும் தெரியுமே, விசாரிச்சுட்டு வந்துட்டேன். நான் டாக்ஸி வெளியில நிக்குது, சீக்கிரமா பணத்தை கொடுத்தாங்க. இந்த சமயத்துக்கா? ஆமா, தயிர் வச்சிருக்கேன், போட்டுக்கிறேன். தொடச்சுடு. மறுபடியும் 63 எப்ப வரும் யோசனை பண்றியா? எத்தனை வாட்டி வந்தாலும் அத்தனை வாட்டி திரும்பி வந்துருவா. ஏன்டா முடிச்சிட்டிக்கிற? டாக்ஸி நிக்கிற, பணத்தை கொடுத்து சீக்கிரமா, வேற இருக்க உனக்கு. என்னடா வந்திருக்காள, ட்ரெஸ் மாத்துவா, புடைய மடிச்சு வைக்க வேணாம். டேய், ஒரு யோசனைடா. விளையாடாதடா. ஐயோ நெசமாடா, இன்னைக்கு எப்படியாவது அவளை காக்கா பிடிச்சு நல்ல பேர் வாங்கணும். அப்பதான் அவங்க அண்ணன் முத்து கிட்ட இருந்து நிறைய பணம் கிடைக்கும். காக்கா பிடிக்கிறத பத்தி எங்கிட்ட சொல்றியா? நான் காக்கா பிடிச்சா குரங்கு பிடிக்கிற மாதிரி இருக்குண்டா. எப்படி ஆரம்பிக்கிறது? ரொம்ப சுலபமான வழி இருக்கு. இன்னைக்கு அவங்க வந்து நிக்க போறான். ஐயோ நிக்கிறீங்களே, உட்காருங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் பாத்துக்கலாம். வருது வருது. எங்க
குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். ஐயோ நிக்கிறீங்களே, உட்காருங்க. இல்ல நான் உட்கார்ந்துட்டு தானே இருக்கேன். உட்கார்ந்துருக்கீங்களே, நில்லுங்க. ஐயோ நிக்கிறீங்களே, உட்காருங்க. ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் என்ன ஆரம்பிச்சிட்டீங்க? நின்னா உட்கார சொல்றீங்க, உட்கார்ந்தா நிக்க சொல்றீங்க. நீங்க என்ன ட்ரில் மாஸ்டர்? ரொம்ப தமாஷா பேசுறீங்க. தமாஷே. நீங்க ரொம்ப பெரியவங்க, வயசானவங்க. என்ன? நிக்கிறீங்களே, உட்காருங்க. என்ன பார்த்தா என்ன வயசான மாதிரியா தெரியுது? பார்த்தா தெரியல, அதாவது உங்களை ரொம்ப உயர்ந்தவங்கன்னு சொல்றான். அப்படித்தானடா? எனக்கு தெரியாதுப்பா. மிஸ் ராதா, மிஸ் ராதா, நீங்க மிஸ் தானே? உங்களுக்கு இன்னும் கல்யாணமா இல்லையா? இல்ல எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எத்தனை குழந்தைங்க? இல்ல உங்க அப்பாவுக்கு நீங்க எத்தனாவது குழந்தைங்க? தெரியாது. உங்க அப்பாவுக்காக தெரியுமா? மிஸ் ராதா, உங்களை கல்யாணம் பண்ணி கூடியவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கணும். ஆமா, உங்க புடவைய துவைச்சு மடிச்சு வைக்கிறதுக்கு கொடுத்து வச்சவனா இருக்கணும். நீங்க பேசாம ஒரு சலவை கடைக்காரர் கல்யாணம் பண்ணிக்கீங்களே. சரிங்க. அப்பா நான் கடை வைக்க போறது இல்ல. பாலு நீங்க வைக்க போறீங்களா? நீ கடை வைக்காதடா. நீ கடை வச்சா துணியெல்லாம் தொலைச்சு தண்டமா கொடுத்துட்டு இருப்ப. வேண்டாம். ஐயோ இத பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரிஞ்சா எனக்கு வசதியா இருக்கும். இதை விட என்னங்க வசதி? நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே. நீங்க சொல்றத பார்த்தா நாங்க காக்கா பிடிக்கிற மாதிரி தெரியுதா? நீங்க காக்கா பிடிக்கிறத நான் சொல்லலையே. அப்ப அது காக்கா பிடிக்கிறது இல்லையா? அப்போ இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டது தண்டமா? நீங்க ரெண்டு பேரும் காக்கா பிடிக்கிறத பத்தியே பேசுறீங்களா? அதான பிளான். நாங்க காக்கா பிடிக்கிற மாதிரி ஆண்டா இல்லையே. நைஸா பேசி யாராவது மயக்க பாக்குறீங்களா? இது நாங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். முடியற மாதிரியும் தெரியுது, முடியாம போற மாதிரியும் தெரியுது. ஒண்ணும் புரியலையே. அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதான்னு தவிக்கிறோம். நான் சொல்லி தரேன். நீங்க சொல்லி தரீங்களா? ஏங்க இப்போ காக்கா பிடிக்கிறதுக்கு வந்த உடனே ஐயோ நிக்கிறீங்களே உட்காருங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறது சரிதானே? சரிதானே? சீ, சீ, சீ. அப்படி ஆரம்பிக்கவே கூடாது. ஆரம்பமே சரியில்லையா? அவனை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க காக்கா பிடிக்கிற ஆசாமி ஆம்பளையா இருந்தா கேட்டா ரெண்டு பேருக்கும் அந்த ஆளு வீரத்தை பத்தியும் அறிவை பத்தியும் புகழ்ந்து பேசணும். பொம்பளையா இருந்தா அவளுடைய அழக பத்தி வர்ணிக்கணும். அந்த பொம்பளை அப்படி ஒண்ணும் அழகு இல்லையா, ரொம்ப சுமார் தான். அப்போ இல்லைனாலும் பரவாயில்ல, அவளை பத்தி வர்ணிக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன காக்கா பிடிக்கிறீங்களா? ஐயோ காக்கா பிடிக்கிறதா எனக்கு வேலையா? இருந்தாலும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப கிட்ட வந்தா இன்னும் நல்லா இருக்கீங்க. டேக்கி வந்து வர்றா, கண்ணு வர்றா, ரொம்ப நல்லா இருக்கீங்க. மூக்கு பத்தியா ஒன்னா இருந்தாலும் எவ்வளவு நல்லா பத்தியா? இங்க வர்ற தலைய இங்கடா தலையில இருக்கிற ஜடைய பாடுறா. தலையில ஜடை இருக்கும். ஐயோ என்ன அழகான கழுத்து. ஐயா கழுத்து இருக்கிற வழியில போறா. ரொம்ப பிரமாதம். ஐயோ கனகாபுரம். ஐயோ இங்க வர்றா செருப்பு. ஆள வகையில செருப்பு வந்துச்சு. ஆளு ஆமா மொத்தத்துல ரொம்ப நல்லா இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கா. இப்படித்தான் நீங்க யார காக்கா பிடிக்கணுமோ அவங்க முன்னாடி இப்படித்தான் வர்ணிக்கணும். நான் போய் காபி போட்டு கொண்டு இங்க வாடா தங்க பாடுறா. என் ஃப்ரெண்ட் முத்து அடிச்சிருக்கான். அவன் தங்க அங்கேயே இருக்கான். புறப்படுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. சிரமத்துக்கு மன்னிச்சுக்கணும்னு எழுதிருக்கான். இப்ப என்னடா பண்றது? மன்னிச்சுட்டோம்னு பதில் தெரிஞ்சு கூட. விளையாடாத. ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு ஐயோ நானடா வச்சிட்டு இருக்கேன், நீயா கொண்டு விட்டுட்டு. டேய் நானடா கூட்டு வந்தா அவனா வந்தா? இவன் ராதா இல்லடா, ஏதோ ஒரு சோழா. முதல்ல இவனை வீட்டை விட்டு தோத்தணும். பொம்பளை திறத்துக்காண்டா இப்படி மெல்ல வாடா. ஏய் விசாரிக்க போற மாதிரியே தெரியலையடா. பட்டாசுக்கு நெருப்பு வைக்கிற மாதிரி இருக்கு. இந்தா யாரம்மா நீ? யார் மணி? நான் யாருக்கும் அம்மா இல்லையே. அது தெரியுது. எங்களுக்கு அம்மா இல்ல, இருந்துக்கிறியா? யார் மணி? நான் தான் சொல்றேனே, நான் யாருக்கும் அம்மா இல்லைன்னு. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. பாயிண்ட் குருவண்டா. இப்ப நீங்க இருக்க. ஆமா இருக்கேன். ஏன் இருக்க? ஏய் பாயிண்ட் குருவண்டா. அம்மா தாயே நீ யாருமா? நான் தான் சொல்றேனே, நான் யாருக்கும் அம்மா இல்லைன்னு. நான் இன்னும் கல்யாணமே செஞ்சுக்கல. எங்க ரெண்டு பேரையும் உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க சொல்றியா? இவனை பார்த்தா போயித மாதிரியா இருக்குது. ரெண்டு பேரும் அப்படித்தானடா இருக்கோம். எனக்கு ஒரு ஐடியா. என்ன? உங்க ரெண்டு பேருக்கும் வேலை இல்ல இல்ல, அந்த வேலையை செய்யுங்களேன். போயிட்டு வேறியா? இவன் எதையும் செய்வான். பாயிண்ட் வருவான்டா. ஆமா ஆரம்பத்துல இருந்து பாயிண்ட்க்கு வருவான் சொல்லிட்டே இருக்கிற. இன்னும் பாயிண்டா வரலையாடா? முத்துவன் தங்கையா? உன் தங்க பேரு முத்துவா? உங்க அண்ணன் பேரு முத்துவா? யாரு முத்து? உங்க பாட்ட. எங்க தாத்தா பேரு முத்துவா? விளையாடுறியா? ஓடி வந்ததும் இல்லாம உங்க குடும்பத்தை பத்தி எங்கிட்ட விசாரிக்கிறியா? சீட்டு விளையாடலாமா? மரியாதையா சொல்லு. முத்துவோட தங்க ராதான்னு சொல்லி ஏன் என்ன ஏமாத்தின? மிஸ்டர் பிரகாஷ், நான் ராதானோ யாருடைய தங்கைன்னு சொல்லிக்கலையே. நீங்களா ஏதோ நினைச்சு இப்ப கோச்சுக்கிட்ட என்ன அர்த்தம்? எங்களுக்கும் கோபம் வரும்னு அர்த்தம். உங்க தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்ன நீ ஏன் ஒப்புத்துக்கிட்டேன்? நான் யாருன்னு எனக்கே தெரியல. அன்பா வந்து கூப்பிடுறீங்களே அப்படின்னு ஒப்புத்துக்கிட்டேன். அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சா? முழுசா ஒரு புடவை நஷ்டம். மிஸ்டர் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. நீங்களாத்தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்களா தவிர நானா உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. ஐயோ பொம்பளை பின்னால சுத்துறானே. ஏய் சும்மா இருடா. ரயில்ல அனாதையா நின்னுட்டு இருந்த உங்களை உதவி செய்யலாம் நீங்க கூட்டு வந்த பாருங்க, அது என் தப்பு. பொம்பளைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்களை விரட்டாம இருக்கனே. என் புத்தியை ஜோட்டால அடிக்கணும். இந்த அடிச்சுக்க. 7 ரூபா இருக்கும். இதையும் வச்சுக்க. 14 ரூபா ஆச்சு.
உங்க உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீங்க வந்து என்ன கூட்டிட்டு வரலன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன்னு எனக்கே தெரியாது. எங்களுக்கும் தெரியாது. எங்கிருந்தோ அனாதையா வந்த என்ன பிளாட்பாரத்துல கடவுளை போல வந்து காப்பாத்துனீங்க. எங்களை படுத்துற பாடு பத்தாதா, கடவுளை ஏமா பிளாட்பாரத்துக்கு கொண்டு டேய், இவன் யாரும் என்னங்கிறத இப்ப சொல்ல போறது இல்ல. நான் யாருன்னு எனக்கே தெரியாதுங்க. நீங்க வச்ச பேரு ராதா, அதுவே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா மிஸ்டர் பாலு? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. டேய், இவன் சத்தத்தை யாரா கேட்டா? அம்மா, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடுறீங்களா? இவன் இருக்கா, இல்லன்னா கால்ல விழுந்து கேட்டுருவேன். நான் வேணா போயிடுறேன்டா. டேய் திருடா. ஐயோ, இங்க இருந்து நான் எங்க போவேன்? இங்க பாருங்க, உங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, எங்களுக்கு சரியா பிடிச்சிருக்கு. நல்லதோ கெட்டதோ உங்க 2 பேரையும் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு நிலை ஏற்படுற வரைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் போக மாட்டேன். வேற வழி இல்ல. ஆமா, வேளா வேலைக்கு நல்லா சாப்பிட்டுட்டே இருங்க. அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. காணா போன பொண்ணை தேடுறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுங்க? சாப்பிடுறனே ஒழி சாப்பாட்டுலயே என் கவனம் இருக்குது. எந்த காய்கறியை பார்த்தாலும் உடனே பிரேமா நினைப்பு. முருங்கைக்காய் மாதிரி உடம்பு, தக்காளி பழ கண்ணன், கொத்தவரங்காய் இடுப்பு, எந்த கறிகாயை பார்த்தாலும் அவன் நினைப்புதான் வருது. பூசணிக்காயை பார்த்தாலும் உன் ஞாபகம் வருது. ஏன் சின்ன வயசுல எனக்கு மட்டும் என்ன குறைச்சலாம்? அப்ப சின்ன பூசணிக்காய் மாதிரி இருந்த, கல்யாணம் ஆச்சு, கல்யாண பூசணிக்காய் மாதிரி ஆயிட்ட. ஆக மொத்தம் நீ என்னைக்கும் பூசணிக்காய் தான். பூசணிக்காயா? அப்படியே எங்க வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க? திருட்டு கழிக்கிறதுக்காக வீட்டுல இருக்கட்டுமே தான். இத பாருங்க, கல்யாணத்தன்னைக்கு எங்க அம்மா உங்களை பார்த்த உடனே என்ன கேட்டாங்க தெரியுமா? என்ன ராஜா மாதிரி இருக்காரே மாப்பிள்ளைன்னாங்களா? அதான் இல்ல, மாப்பிள்ளையே இப்படி திருட்டு மொழி முடிக்கிறான்னு கேட்டாங்க. ஐயா, உங்க அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது அது? எது? நான் அப்ப நிஜமாவே புரோகிதர் பொடிமட்டியை திருடிட்டு தான் முழிச்சுக்கிட்டே இருந்தேன். ஐயே, அது இருக்கட்டும். என்னங்க, உங்களை நான் ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன முதல்ல பார்த்த உடனே என்னத்தான் கட்டிக்கன்னு ஒத்த கால்ல நின்னீங்களாமே. எங்க நான் அவ்வளவு அழகாவா இருந்தேன்? அப்ப எனக்கு ஒரு கால்ல கட்டி, அதனாலதான் அப்படி நின்னேன். மக்கு மக்கு அசடு. உன்னை நான் ஏன் கட்டிக்கிட்டேன் நிஜமா சொல்லிட்டோமா? ஏன் கட்டிக்கிட்டீங்க? சொல்லிடுவேன். சொல்லுங்க. உன்னை பார்த்தேன், என்னடா இது இவ இப்படி இருக்காளே, நானே இவளை கட்டி காட்டி வேற எவன்டா கட்டிக்குமான்னு யோசிச்சேன். சரிதான், நானே கட்டிக்கிட்டேன். ஐயோ பாவம், பரிதாபப்பட்டு கட்டிக்கிட்டீங்களா? சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஏடிக்க பத்தியா பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதான் தெரியும் உங்களுக்கு. என்னங்க, பேப்பர் பாத்தீங்களா? நாளைக்கு மெட்ராஸ்ல கிரிக்கெட் மேட்ச் ஆரம்பமாகுதான். பாவம், பிரேமா இந்த மேட்ச் பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டு இருந்தா தெரியுமா? என்னங்க, எனக்கு ஒரு ஐடியா. ஒருவேளை பிரேமா இந்த மேட்சுக்கு தான் போயிருக்காளோ? இது மட்டும் நினைப்பு இருக்குமா? நீங்க என்னங்க, அந்த ஆசாவை மனசுக்குள்ளே இருந்ததோ என்னமோ. இதுக்கும் நீங்க மெட்ராஸ்க்கு போய் அந்த கிரிக்கெட் மேட்ச்ல தேடி பார்த்துட்டு வந்துடுறது நல்லதில்ல? சரி, நாளைக்கே போய் பாத்துறது. நான் கூட வரட்டுமா? ஜாலியா போயிட்டு வரலாம். ஜாலியா? வயசாகல, போய் கண்ணாடியில மோத்த பாரு, பயந்து போயிருவேன். ஆமா, இதுக்குதான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றது. இப்ப மட்டும் என்னவா, 2 பேரும் ஹனிமூன் போயிட்டு வருவோமே. ஹனிமூன்? இந்த வயசுல ஹனிமூன் போனாலும் சனிமூன் மாதிரி இருக்கும். ஐயோ ஐயோ, நானும் தெரியாம கேக்குறேன், எத்தனை பொம்பளைங்க புருஷன்கிட்ட கோச்சுக்கிட்டு போய் பிறந்த வீட்லயே இருக்காங்க. நீ ஏன் அந்த மாதிரி எல்லாம் செய்யவே மாட்டேங்கிற? நானும் தான் தெரியாம கேக்குறேன், எத்தனை ஆம்பளைங்க பொண்டாட்டிக்கிட்ட கோச்சுக்கிட்டு சன்னியாசியா போயிடுறாங்க. நீங்க ஏன் அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறீங்க? செய்யலாம், தாடி வச்சு. சார், ஏன் சார் கவலைப்படுறீங்க? அந்த மொட்டை கரதாசி உங்க அண்ணன் கண்ணுல படாம அதுக்குள்ள நம்ம எடுத்துடணும், அவ்வளவுதானே? ஆமா, தபால் வர்றதுக்குள்ள லெட்டரை நாம எடுத்துடணும். தைரியமா வாங்க சார். போஸ்ட்மேன் வந்தாரா? வரலையே. இந்த தபாரெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாரு, அவர் வந்தாரான்னு கேக்குறாரு. அவனும் வரலையே. அப்பாடி. ஏன், என்ன? இல்ல, ஒரு லெட்டர் ஒண்ணு வரணும். வரணுமா? வரக்கூடாது, ஆனா வரணும். என்னப்பா, என்ன சொல்ற? சார் இருக்காரு, அவரு ஒரு லெட்டருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஏடா, ஆபீஸ் அட்ரஸ் கொடுத்திருக்கியா? வீட்டு அட்ரஸ் கொடுக்கறதுக்கு என்ன? போறாரு காலம். சார், இன்னைக்கு தபால். இப்படி கொண்டாங்க. இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இது இல்ல. இதா இதா இதா, இது இல்ல, இது. ஐயோ, சார், இந்த கவர் சார், இவரு சார், இவரு சார், கவர் சார். பாலு, அவனோட சேர்ந்து நீ ஒரு மாதிரி ஆகிட்டு வர. நீ பிரிக்காதீங்க, பிரிக்காதீங்க. இப்ப ராகு காலம். சார் வேணாம் சார், பொச்சாருக்கா நம்ம ஏன் சார் பிரிக்கணும்? பாலு, உனக்கு இவனை பத்தி தெரியாது. சார் பிரிச்சா தெரிஞ்சு போயிடு சார். அதான் என்ன தண்ட செலவுக்கு வழி வைக்கிறான்னு பாக்குறேன். இரு 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 இரு. அன்புள்ள காதலரே. என்ன சார் இவரு? மேல படிக்கிறேன். மேலதான் படிச்சாச்சா, கீழே படிங்க. என்னை காதலித்து வேறொரு பெண்ணை மணப்பதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? அன்பே, இவரு உங்கள் அழகில் என் மனதை பறிகொடுத்தேன். என்னை கைவிட்டு விடாதீர்கள். உங்கள் அன்பு காதலி. நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க சார். ஏண்டா, உனக்கு அறிவு இருக்கா? எல்லாரும் இதையே கேட்டா அவர் என்ன சார் பண்ணுவார்? பாலு, நான் சொல்ல சொல்ல பேசாம உட்கார்ந்திருக்கேன், என்ன அர்த்தம்? காதல், காதல், காது, 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 காது. வாடா வாடா, வாங்க சார். வாமா வா, நல்ல சமயத்தில் தான் வந்திருக்கிறேன். பாரு உன் புருஷன் லட்சணத்தை. எவ்வளவு ஒருத்தி இவனுக்கு காதல் கருதாசி எழுதியிருக்கிறான். மொட்டை கருதாச போய் நம்புறீங்களே? ஏதோ அறிவு கட்ட பொண்ணு முட்டாள் ஜன்மம் எழுதிருக்குது. லெட்டர் வந்துருச்சா? வராமையா இவ்வளவு பெரிய மனுஷன் வாழ் வாழ் கத்துறாரு. பாத்தியா
நிலைமைய 2 பேர் காதை புடிச்சு கூட்டு வராங்கன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமாமா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா இவன் இப்படி கெட்ட அலைவானா? லெட்டரை தபால் பெட்டிக்கு போறதுக்கு முன்னால விலாசத்தை பாக்குறது இல்லையா? யாருக்கோ லெட்டர் எழுதுறது, யார் விலாசத்துக்கோ போட்டுறதா? இந்தாப்பா, இப்படி எல்லாம் சொல்லி இவனை காப்பாத்தலான்னு பாக்குறியா? அதுல சார், அது இல்ல, இவன் எப்பேற்பட்ட அயோக்கியன்னு எனக்கு தெரியும். இவனை நான் டீல் பண்ணிப்பேன். நீ போ போ. இவ்வளவு வயசுக்கு அப்புறம் இப்பதான் காதல் காகிதமே எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. இனிமே எப்போ மனுஷனே கிடையாது. உங்க சங்கத்தமே எனக்கு வேணாம் சார். சொல்லுங்கம்மா. உனக்கு லெட்டர் எழுதினாலே அந்த தரித்திரம் பிடிச்ச பொண்ணு யாரு? ஐயோ பாவம், அந்த பொண்ணை எங்க திட்டுறீங்க? பாவம் வந்து நம்ம ஏதோ போராட காலம். டேய், பாத்தியா கட்டின பொண்டாட்டி எப்படி பேசுறா? அவன் ஏன் அப்படி பேச மாட்டா? அறிவு கெட்டவன். ஒரு லெட்டர்ல சரியா விலாசம் எழுத தெரியுமா இவளுக்கு? சரியா விலாசம் எழுதினாலே அந்த பீட யாரு? என் பொண்டாட்டி. தப்பாவி, பொண்டாட்டின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டியா நீ? திருப்பி திருப்பி அதையே பேசாதீங்க. அதை மறந்துடத்தான் வேணும். ஆமா, அந்த லெட்டர் எழுதுனது யாருன்னு 4 பேருக்கு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஆமா, அதுவும் சரிதான். சரி, நான் மறந்துடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? அந்த பொண்ணை இனிமே நீ மறந்துடணும். சம்மதமா? வந்து நான் சம்மதிக்கிறேன், முழு மனசோட சம்மதிக்கிறேன். சனி விட்டுது நிம்மதியா இருப்பேன். எங்க சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் மட்டுமா? ஏமா நீ ஏன் தயங்குற? இல்ல வந்து நான் சத்தியம் செய்யத்தான் போறேன். என்ன செய்வேன்? சத்தியமா சொல்றேன். குறுக்க பேசாதீங்க, எனக்கு மறந்துடும். சத்தியமா சொல்றேன். மெதுவா குறுக்க பேசாதீங்க. சத்தியமா சொல்றேன். நான் உன்னை நம்புறேன்.